ஒரு வைஃப் வந்து ஷி வாஸ் இன் லேபர். ஷி நோஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பை நேச்சரே அவங்க வந்து எக்ஸ்பிரசிவ் நேச்சராக இல்லாமலும் இருப்பாங்க. அவங்க இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறப்பெல்லாம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மேலே நின்று பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோதான். எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட ரோல். ஆனால் என்னென்னா டெலிவரி டைமில் அவர் வந்து அது வரைக்கும் ஹி வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸ்பிரசிவ். அந்த டெலிவரி நடக்கிறப்ப ஹி ஸ்டார்டட் ஹோல்டிங் ஹர் ஹேண்ட்ஸ். அந்த கையை பிடிச்சவரை அந்த கையை விடவே இல்லை. So friends, like it is to be said, life is a total magic, and at every part of your life, life just happens. You cannot change anything, or you cannot mold anything. Even if you think you have the total control, you don't have the control of anything. Yet again, at few part of your life, there can be a person who can really help you. Likewise, when you're going through a really precious moment of your life, which is called pregnancy, there are people who can really help you. I am with one of a kind person, Dr.Harini from Blooming Bellies, who is here to talk with us about the beautiful journey, the pregnancy, how it should happen, and how fun it is. And she's here to break all the myths and all the happiness that you should care for, all the not so happy moments that you shouldn't care about. And let's have a deep dive into the happy and fun-filled conversation with Dr. Harini Mariappan. Welcome you to the show, Harini. Thank you. It'll be a different conversation because I'm going to talk to you about pregnancy from a male point of view. Though I have questions from your patients and other people who have doubts about pregnancy, today you don't have any other choice. I am your host. So my first question is, how did it happen? Why Blooming Belly? ஓகே, ப்ளூமிங் பெல்லி நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஆஃப்டர் மை டெலிவரி. என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் ப்ளூமிங் பெல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிப்ரேட்ரி ஃபேஸ் மாதிரி. நான் வந்து ஐ வெண்ட் இன் டு சைல்ட் பர்த் எஜுகேஷன். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணுறப்போ என் பாப்பா ஃபஸ்ட் பேபி வந்து 28 days. ஸோ நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி நாங்கள் போய் அங்கே ஃபுல்லாக அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். தென் அதிலேருந்து ஸ்லோவாக லாக்டேஷன் கவுன்சிலிங் படித்தேன். ஸோ அப்போ வந்து ஷி வாஸ் 9 months. ஸோ பாப்பா க்ரோ ஆகுறப்பயே நான் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐ குட் ரிலேட்டட் டு மை லைஃப். அதிலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி என்னோடய செகண்ட் சன் பர்த்க்கு அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் ப்ளூமிங் பெல்லி. என்ன யூ ஹேவ் அ பர்டிகுலர் மோட்டோ பிஹைண்ட் ஸ்டார்டிங் இட்? ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதுனால யூ ஸ்டார்டட் ப்ளூமிங் பெல்லி, ஆர் ஜஸ்ட் லைக் தேட் நீங்கள் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஸோ யூ வாண்டட் டு ஸ்ப்ரெட் த வேர்ட், அப்படி ஏதாவது இருக்கா? வாட் இஸ் அ ரியல் மோட்டோ பிஹைண்ட் ப்ளூமிங் பெல்லி? ஸோ மெயின் திங் வந்து என்னோடய 2 பேர்த்ஸுமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு தி மதர்ஸ். அதுதான் இப்போது எனக்கு 2 பேர்த்ஸ்லேயுமே நான் ஃபேஸ் பண்ணது என்ன, த சப்போர்ட் சிஸ்டம். எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரிலையும் எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அதேமாதிரி செகண்ட் பர்த்திங்லேயும் வந்து எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு சப்போர்ட் தி மதர்ஸ் டியூரிங் தைர் பர்த், டியூரிங் தைர் ப்ரெக்னென்சி. ஸோ எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் தே வில் ஆல்சோ ஹாவ் பீஸ்ஃபுல் சேஃப் ப்ரெக்னென்சி. அதுதான் வந்து என்னோட மெயின் மோட்டிவாக இருந்தது. வாட் வாஸ் தேட் ஜேர்னி? அந்த நீங்கள் சொன்ன மாதிரி how was that journey? Why did it motivate you to get into this? அது கொஞ்சம் அது டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? Like what was the difference it would make to the moms around? ஸோ மெயின் திங் வந்து இப்போது என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்தே வந்து ஐ ஹவ் சீன் ஸோ மச் ஆஃப் வீடியோஸ். நேச்சுரல் பர்த்திங் வீட்டில் எப்படி பண்ணாங்க, வீட்டில் அப்படின்றதோட ஒரு ஹாஸ்பிட்டல்லனாலும் அவங்க வந்து அந்த பர்த்திங் சிஸ்டம் வந்து எப்படி இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து எனக்கு வாட்டர் பர்த்திங் வேணும் அப்படின்றதான் நான் யோசிச்சேன். ஸோ அந்த டைமில் எனக்கு
தெரியாது. இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஒன் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் வாட்டர் பர்த்திங் எனக்கு வேணும், இட் வுட் பி பீஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். பட் அதில் நான் வந்து எஜுகேட் ஆக ஆக தான் எனக்கு தெரிஞ்சது வாட்டர் பர்த்திங் இஸ் அன் ஆப்ஷன். நார்மல் நேச்சுரல் பர்த்திங்கும் ஆப்ஷன் இருக்குது. நேச்சுரலாக, அதாவது வித்தவுட் எனி மெடிகேஷன்ஸ், அந்த ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டமோட அதுவும் நடக்கும். திஸ் இஸ் அன் ஆப்ஷனல் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. பட் வாட்டர் பர்த்திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். இதுவும் வந்து அதுவும் நான் எஜுகேட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்திங் வந்து நான் அதுக்காக தான் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய இடங்கள் சர்ச் பண்ணி லாஸ்ட்டில் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. ஸோ அப்போது அங்கே போயிருந்தோம். அங்கே போனப்போ எனக்கு வந்து they gave me good exercises பேபி டிசன்ட் ஆகிறதுக்கு. நல்ல எனக்கு அந்த பெயின் என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது அந்த எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணுறப்போ. மை ஹஸ்பண்ட் கேவ் மீ மசாஜஸ், என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, அங்கே எனக்கு டூலாவோட சப்போர்ட், இது எல்லாமே வந்து அந்த லேபர் டைமில் இருந்தக்கூடிய எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ அண்ட் அதே மாதிரி அந்த பெயின் ரிலீவ் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியராக இருந்தது. அந்த டைமில் அதை கோ த்ரூ பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நான் பேசுகிறப்ப நான் பேசுகிறத கேட்குறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நார்மலாக இருந்தது. எனக்கு நான் வந்து டெலிவரிக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். நான் வந்து அங்கே வெரி ஸ்மூத், ஜஸ்ட் லைக் நான் எப்பயும் போல் என்னோடய லைஃப்பில் எப்படி ஒவ்வொரு டேயும் போகுமோ அது மாதிரி, ஓகே இந்த டே எனக்கு பெயின் வந்துச்சு, நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போச்சு. செகண்ட் பர்த்திங்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். அது இன்னும் அமேசிங்காக இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தராக எனக்கு செகண்ட் பர்த்திங்கெல்லாம் வந்து எனக்கு பெயின் நான் ஃபீல் பண்ணேன்னா அப்படின்ற அளவுக்குலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு என்னால் வந்து அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஐ காட் எஜுகேட்டட். ஃபர்ஸ்ட் பர்த்திங்கில் எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது ஆனால் அதை மேனேஜ் பண்ணேன். பட் இந்த பர்த்திங்கில் அதையும் நான் எப்படி இன்னும் சயின்டிஃபிக்காகவும் இன்னும் எப்படி அதை வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அஃபெக்டிங் மீ மச் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ செகண்ட் பர்த்திங் வந்து இட் வாஸ் வெரி ஸ்மூத். அண்ட் த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி அண்ட் லேபர் ஜேர்னி இட் வாஸ் வெரி அமேசிங். ஸோ எனக்கு வந்து நான் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன், ஓகே வி ஹாவ் டு சப்போர்ட் தி மதர்ஸ் த்ரூ அவுட் தேர் லேபர். ஏன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் வந்து மதர்ஸ்க்கு தேவை அப்படின்றதுனால ஐ ஸ்டார்டட் ப்ளூமிங் பெல்லி வித் எஜுகேட்டிங் தி மதர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ வென்ட் for supporting the mothers during pregnancy. Okay. During labor, sorry. Okay. And the most interesting question, why do you think husbands on the pregnancy la involve ஆயிருக்கணும் அப்படிங்கிறது? Because see அந்த ஒரு parenting itself is misconceived. அண்ட் அது லேட்டர் ஸ்டேஜ் மேபி. பட் அதுக்கு முன்னாடி இட்ஸ் ஆல் உமன் திங், இது பண்ணக்கூடாதுங்கிற மித்தி எல்லாம் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் கோயிங் த்ரூ தட் ப்ராசஸ் வித் ஐ கேன் see that happening. You are also one of the person who is taking that initiative. So why do you think அந்த husband should be involved in this அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட பார்ட்னர், we don't say that the mother is pregnant, you are pregnant, you both are pregnant, அந்த மாதிரி தான் சொன்னேன். ஏன்னா it is a journey of you both, like husband and wife ரெண்டு பேரோட ஜேர்னி தான் அது. ப்ரெக்னென்சி அப்படின்றது ரெண்டு பேரோட ஜேர்னி தான். இதில் நான் பிரித்து பார்க்கவே விரும்பலை. ஆக்சுவலாக ஹஸ்பண்டோட ரோல் என்ன அப்படின்ற அளவுக்கு நான் பிரித்து பார்க்க விரும்பலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ போத் டுகெதர் டு பி ப்ரெக்னென்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணுறேன், நீங்கள் இந்த டயட்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த இது வந்து மோஸ்ட்லி எப்படி போகும்னா, வீட்டில் போயிட்டு இவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு சுண்டல் குக் பண்ணி தரதோ, இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் காய் நிறையா வச்சு கொடுக்குறது, இல்லை இவங்களுக்கு மட்டும் கீரை வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்களை மட்டும் தனியாக பிரித்து வச்சுருவாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து நிறையா எல்லாமே குக் பண்ணுறீங்க, நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து என்ன ஃபீல் ஆகும், அவங்க அந்த வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ நான் யூஸ்வலாக குக்கிங்க்கே வந்து நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குக் பண்ணுங்கள், எல்லோரும் ஒன்றா சாப்பிடுங்க, டுகெதர் ஈட் டுகெதர் அப்படின்றது தான் என்னோட மெயின் திங்காக இருக்கும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு தனியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் ஹஸ்பண்ட் வந்து இப்போது இவங்க வந்து ஒய்ஃப் வந்து யோகா பண்ணிகிட்ருக்காங்க வச்சுக்கோங்க, போய் வாக்கிங் போயிட்டு வா, போய் யோகா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டோன்னா அது நல்லா இருக்காது. வாக்கிங் போகிறப்ப வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாக்கிங் போகலாம், போகிறப்ப ஏதோ பேசிட்டு போகலாம், இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்து you can spend time together. Support system, mostly support system சொல்றீங்க. Yeah, correct.
ஹஸ்பண்டு நீங்கள் வந்து பர்டிகுலர் டயட் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹஸ்பண்டு ஒய்ஃப் முன்னாடியே உட்காந்து அதே சேம் டயட்டை சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஸோ அதாவது லைக் யூ செட் யூ ஆர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் டுகெதர். It is that way, so you should feel the pain even though physically you're not feeling it. Mentally you should feel the pain and you should be a support system சொல்கிறீங்க. அதில் லைக் எல்லாத்துக்குமே அந்த பாண்டிங் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ஹவு would blooming belly educate that support system to the husbands? அதுதான் எனக்கு தெரிய வேண்டியது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம், பிகாஸ் men are a different creature. All together they have their ego, they have their everything all together. திடீர்னு இப்படி ஒரு புது விஷயம் நம்ம வந்து சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரும்போது இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் மென். ஸோ அது எப்படி அவங்க எடுத்துக்கணும், why should they really support அப்படிங்கிறது, what happens inside a woman when that support comes in? ஸோ இது வந்து நான் லேபர் வச்சு நான் சொல்கிறேன். ஒரு வைஃப் வந்து ஷி வாஸ் இன் லேபர் அண்ட் ஷீ நோஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட ஃபீலிங் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேல் வில் ஹேவ் தட் லவ், பட் இது சொன்னால் சொசைட்டி நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அவன் பாரு எப்பவுமே பொண்டாட்டி பின்னாடியே இருக்கானோ, இல்லை அவன் எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கான், வெளியே வர மாட்டான். அந்த he would have been in that circle, ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இருந்திருப்பான். இமீடியட்டாக கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் லவ் ஆர் வாட் எவர் இட் இஸ், the way he behaves will change. அப்போது வந்து சொசைட்டி நோட்டீஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகளை ஃபேஸ் பண்ண முடியாமல் they'll shrink themselves, they'll feel that நான் இப்படி இருந்தால் தான் ஆம்பளை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? மேபி அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அதுவும் ஒன்று. பை நேச்சரே அவங்க வந்து எக்ஸ்ப்ரெசிவ் நேச்சராக இல்லாமலும் இருப்பாங்க, சிலர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஒய்ஃப் வந்து எப்படின்னா அவங்க வந்து வந்தப்பயே என்கிட்ட சொல்லிட்டாங்க, மேம் நீங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் கூடயே இருப்பார்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, நீங்கள் தான் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் வந்து இருப்பார், அவர் தூரத்தில் இருந்தாருன்னா கூட எனக்கு போதும், அவர் சும்மா பார்த்துட்டு இருந்தாருன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே ஃபைன் நம்ம பார்த்துக்கலான்டா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறப்பெல்லாம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே மேலே நின்று பார்த்துட்டே இருப்பார், அவ்வளோதான். வேறு நான் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட ஏறி நடப்பாங்க, இல்லை அவங்களுக்கு பெயின் வந்ததுன்னா கொஞ்சம் மசாஜஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எப்படி மசாஜ் பண்ணணுன்னு. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சேரில் உட்காந்துப்பார், ஃபோனில் பேசுவார், ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பாங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது மட்டும் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட ரோல். ஆனால் என்னென்னா டெலிவரி டைமில் அவர் வந்து அது வரைக்கும் ஹி வாஸ் நாட் அட் ஆல் எக்ஸ்ப்ரெசிவ். அந்த டெலிவரி நடக்கிறப்ப ஹீ ஸ்டார்டட் ஹோல்டிங் ஹர் ஹேண்ட்ஸ். அந்த கையை பிடிச்சவரை அந்த கையை விடவே இல்லை. அண்ட் அந்த பொண்ணுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஹி வாஸ் லைக் அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே, பிகாஸ் ஹீ இஸ் டர்னிங் இன்டு அ டிஃப்ரெண்ட் மேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவருக்கு கண்ணில் லைட்டாக தண்ணி வருது, யாருக்கும் தெரியாமல் துடைக்கிறாரு, இது எல்லாமே இருந்தப்போ ஐ ஃபெல்ட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேன் டுகெதர். ஸோ அது மாதிரியும் இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கிற ஆட்கள். இப்போ என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃப்க்கு கரெக்டாக நல்ல ட்ரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்ப போயிட்டு இங்கே பாரு, விவேகானந்தர் வந்து ஒரு புக் எடுத்து கையில் வச்சு படிச்சுட்டே இருக்கிறப்ப இந்த கையில் ஆப்ரேஷன் பண்ணா, அது மாதிரி நீ எப்போவுமே வந்து மைண்டை டைவர்ட் பண்ணிகிட்டே இது பெயின் தெரியாதுன்னா அவளுக்கு செம்மையான கோவம் அடிச்சிட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட், ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஆர் டிஃப்ரெண்ட். சிலர் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை, எவ்ரி ஒன் ஹாவ் தேர் ஓன் லவ் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் எவ்ரி விமன் நோஸ் தட். ஓகே, வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸ்? நீங்கள் ஏதாவது கோச் பண்ணுறீங்களா ஹஸ்பண்ட்ஸை, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். see we should not change their nature. ஒன்லி திங் என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் இப்போது நான் டயட் சொல்கிறேன், நான் அப்போ சொன்ன மாதிரி தான் டயட் சொல்கிறேன்னா நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க, யூ வில் ஆல்சோ பிகம் ஹெல்தி. ஸோ அவங்க யோகா பண்ணுறாங்களா, நீங்களும் அப்பர் பாடியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், பிகாஸ் யூ ஹாவ் டு சப்போர்ட் ஹர் டியூரிங் லேபர். அவங்க பெயினில் வந்து ஃபுல் ப்ரெஷர் அவங்க மேலே கொடுத்து ஒரு ஸ்குவாட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் டோன்டாக இல்லைன்னா இட் வுட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அண்ட் இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், தென் ஹவு டு மசாஜ் ஹர்.
அவங்க பெயினில் இருக்கப்போ நீங்கள் எப்படி இல்லை என்னென்ன மசாஜஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவேன் தவிர அவங்கள கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை கண்டிப்பாக. கம்ப்ளீட்டாக சேஞ்சை தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹில் ஸ்டாண்ட் அபவ் நடந்து வரதை பார்த்துட்டு பார்க்கும்போது சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணதில்லை. ஏன் ஒய் ஸோ அப்படி ஏன் ட்ரை? இட் இஸ் ஹிஸ் நேச்சர். நான் வந்து அவங்கள போய் சொல்கிறேன்னா ஹீ வில் ஃபீல் சம்திங் ஆட்ல. ஓகே. he should be completely engaged with it. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னா ஆக்சுவலாக அவர் உள்ளே வரதை விட he'll stand away. ஓகே. he'll tend to stand away. ஓகே. பட் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள், சம்திங் he'll feel inside. நேச்சுரலி நீங்கள் சொன்ன மாதிரி எண்டில் அட்லீஸ்ட் அட் தி எண்ட் வந்து ஹில் எமோஷ்னலி கெட் கனெக்டட். ஹில் நோ. 100%. ஓகே. ஈவன் அட்லீஸ்ட் அந்த டைமில் இல்லைனாலும் ஆஃப்டர் பர்த் அந்த போஸ்ட்மார்ட்டமில் the wife could feel so much of changes in him. Okay. So beyond sentiments, getting into little technical part of it, and the sleeping portions ஆகட்டும், food and diet ஆகட்டும், இதெல்லாமே வந்து how do you explain it to them? அவங்க வந்து ஏன்னா இப்போ நல்லா சாப்பிட்ருக்கவங்க இருப்பாங்க, திடீர்னு வந்து இல்லை நீ இது ஆயில் சாப்பிடக்கூடாது, இது நான் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. How do you manage to tell them that what should women do at that point? மென்டலாக அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஸோ மெயின் திங் என்னென்னா எஜுகேஷன், த வே வி எஜுகேட் இஸ் மச் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து வந்த உடனே நீங்கள் வந்து காஃபிலாம் குடிக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க, அது மட்டும் நான் சொல்லிட்டேன்னா கொஞ்ச நாள் ஓகே காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் they will again continue. பட் இந்த காஃபி ஏன் குடிக்கக்கூடாது, இந்த குடித்தா என்ன பிரச்சனை வரும், இது எல்லாத்தையும் குடித்தா குழந்தைக்கு என்ன பிரச்சனை வரும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபியர் வந்துடும். ஃபியர் இன்டியூஸ் பண்ணணுன்றது இல்லை, பட் ஓகே இது பண்ணுனா இந்த பிரச்சனை வரும், அதனால ஐம் கோயிங் டு ஸ்டாப் இட். பட் அது நீங்கள் there's another trouble to it. ஏன்னா நீங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண கூகுள் பண்ணி பார்த்துட்டு இன்னுமே they'll get deeper into it, அவங்களே பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி வந்துருக்காங்களா? எல்லாருமே அப்படி தான் வராங்க இப்போ. ஆக்சுவலாக நான் வந்து மெயினாக சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்தோடனே எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வாங்க, கூகுள் பண்ணாதீங்க, இங்கே வரப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம், அதுலேருந்து கிளாரிஃபை ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் லுக் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், நீங்களா இதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்ககிட்டயோ இல்லை ஆப்ஸ்டிஷியன்கிட்டயோ இல்லை டவுட்ஸ் கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக தே வில் கிளியர் யுவர் டவுட்ஸ் இல்லையா? ஆமாம். அண்ட் அபவுட் த லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஸ்லீப்பிங் போர்ஷன் ஆகட்டும், நடக்கிறது, காரில் ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா ஐ சி பீப்புள், some people they are very comfortable going out, they are very comfortable walking around and doing their regular things, just that they have an extra bump. But I see people ஸ்டார்டிங்கில் இருந்தே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹஸ்பண்டுமே ரொம்ப கேர்ஃபுல், அசைய விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வாட்ஸ் த டேக் ஆன் தட்? அந்த ஸ்லீப்பிங் போர்ஷன் எப்படி இருக்கணும், இல்லை அது எப்படி அவங்க மென்டலாக பர்சீவ் பண்ணணும்? ஓகே, இப்போ ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொல்கிறது இந்த சைடு, நான் இந்த ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே தான் நான் இந்த நிறைய மித்ஸ் இருக்கிறத பார்க்குறேன். ஸ்லீப்பிங் பொசிஷனில் எழுந்து உட்காந்து தான் இந்த சைட் திரும்பணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் நீடட். நீங்கள் வந்து நார்மலாக சைடில் திரும்பி படுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். மேட்ரஸ் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நிறைய பேர் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ இட் ஓன்ட் கிவ் த சப்போர்ட் டு தி பாடி. ஒரு ஹார்டான மேட்ரஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ கை வச்சு நான் எழுந்திருக்கிறேன்னா இட் வில் கிவ் சப்போர்ட் டு அந்த எழுந்திருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது வந்து நான் நல்ல குஷனில் வச்சுட்டு இப்படி கையை உள்ளே வைக்கிறேன்னா கை உள்ளே போயிட்டே தான் இருக்கும். இட் டசன்ட் கிவ் மீ சப்போர்ட். ஸோ நான் என் சைடு வந்து நான் நிறைய ப்ரெஷர் கொடுத்து தான் நான் அது பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போ ஸ்ப்ரிங் மேட்ரஸ், ரொம்ப சாஃப்டான மேட்ரஸ், இதெல்லாம் இது பண்ணுறோன்னா அது சைடில் திரும்புறதுக்கு வந்து நீங்கள் அந்த சப்போர்ட் எடுத்து இது பண்ணுறப்போ தேர் வுட் பி சம் லிகமெண்ட் ஸ்ட்ரெயின், சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும், சின்ன பெயின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் நிறைய இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதனால் எழுந்து உட்காந்து திரும்பணும்னு இல்லை, மேட்ரஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சைடில் திரும்பி எழுந்துருங்க. தட் இஸ் மோர் தென் ஃபைன். கல்யாணம் முடிஞ்சோன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளான குஷனிங் பெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ ப்ரெக்னென்சி டைமில் புதுசாக பெட் வாங்கணும்னு சொல்லுவீங்க. எப்போவுமே குஷனிங் பெட் நல்லது இல்லைல்ல. நல்லதில்லை, கரெக்ட். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் யூ ஹேவ் சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த பெட். அது இருந்தால் இட் வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் த லிகமெண்ட் டேர் அண்ட் அதர் திங்ஸ். டேர் ஆகாது, சின்ன சின்ன ஸ்ட்ரெயின் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஹவு டு வி மென்டலி ப்ரிப்பேர்? இது வந்து இப்போ ஃபிசிக்கலி ஓகே இது பண்ணுறோங்கிறது. ஹவு டு வி மென்டலி ப்ரிப்பேர்? லைக் ஐ செட் பிஃபோர், ட்ராவலிங், அதர் திங்ஸ், இதெல்லாம் எப்படி போகலாமா, ட்ராவல் பண்ணலாமா? வாட் இஸ் தட் யூ நீட் டு பி கேர்ஃபுல் அபவுட் வைல் ட்ராவலிங்? அதெல்லாம். ஸோ ட்ராவலிங், நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆப்ஸ்டடிஷியன் கிட்ட பேசிட்டு வெதர் யூ ஆர் ஃபிட் ஃபார் ட்ராவலிங் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கணும். அண்ட் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப், லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் டு ட்ராவல். ஸோ யூஸ்வலாக வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் தே ஆர் சேஃப் டு ட்ராவல். ஐ ஹவ் சீன் பீப்புள் ட்ராவலிங் இன் பைக். இது நம்ம ரோட்டில், இந்தியன் ரோட்ஸில் வந்து ஜாலியாக பைக்கில் இவ்வளோ பெரிய பம்ப் வச்சுருப்பாங்க. ஜம்பிங் அண்ட் கோயிங் எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. பட் இப்போ வந்து தே ஆர் டேக்கிங் கேர். அந்த இது காரில் போகிறாங்க, இல்லை பொறுமையாக ஏற்றியாக இருக்கிறாங்க. பட் முதல்ல அப்போ இருந்ததில்லை. வை டு யூ திங்க் தட் ட்ரான்சாக்ஷன் இஸ் தேர்? முதல்ல I haven't seen people being that much careful. There were people, but வெளியே நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். There are people who just roam around and அவங்க வேலையை அவங்க ஜாலியாக பண்ணிகிட்ருப்பாங்க. as I said before, ஒரு பாம் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ வந்து they are being very careful. ஸோ அந்த ட்ரான்சிஷன் என்ன நினைக்கிறீங்க? இஸ் இட் குட் ஆர் பேட் ஆர் what is it? இது ஒரு சில டைமில் இட் இஸ் குட், நிறைய இடங்களில் ஐ ஃபீல் இட் இஸ் பேட். ஓகே. இப்போ உங்களுக்கு நான் அப்போ சொன்ன மாதிரி தான் லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, கம்ப்ளீட்லி சேஃப் ப்ரெக்னென்சி அப்படின்னு வரப்போ ஐ ஃபீல் ட்ராவலிங் இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ட்ராவல் பண்ணலாம், சாரி டு இன்டரப்ட், ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ட்ராவல் பண்ணலாம், கொஞ்சம் போக போக ட்ராவலை குறைக்கணும், அப்படி ஏதாவது டைம் இருக்கா? இல்லை it is only about that low risk and high risk? Maybe it will turn to high risk இல்லையா? ஆமாம். ஸோ மோஸ்ட்லி வந்து அதனால தான் இப்போ எவ்ரி மந்த் தே வில் பி கோயிங் ஃபார் செக்அப்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ எவ்ரி மந்த் ப்ரெக்னென்சியில் வந்து செக்அப்ஸ் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் 24 வீக்ஸ்னால் அந்த டைமில் நீங்கள் ஆப்ஸ்டடிஷியன் கிட்ட போகிறப்ப அவங்க ஓகே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ட்ராவல். ஓகே. ஸோ எவ்ரி டைம் வென் யூ கோ யூ ஜஸ்ட் கன்ஃபார்ம் வித் யோர் டாக்டர் வெதர் யூ கேன் ட்ராவல் ஆர் நாட். ஓகே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப், என்னை கேட்டால் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புள் ட்ரெக்கிங், 2 பேருமே ப்ரொஃபஷனல் ட்ரெக்கர்ஸ். அவங்க வந்து தே ஃபினிஷ்ட் அரௌண்ட் 7 ட்ரெக்கிங் டியூரிங் their pregnancy. அருமை. அது பயந்துருவாங்க மக்கள் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். சேஃபாக இருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதுதான் யூ ஹாவ் டு கன்ஃபார்ம் வெதர் யூ கேன் டூ திஸ் ஆர் நாட். ஓகே. தென் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட். ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செக்கப்போட இது வந்து பேட்டர்ன்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டா நல்லது. அண்ட் அதாவது அகெயின் ஐம் கம்மிங் பேக் டு த அதர் கொஸ்டின், ப்ரிப்பேரிங் ஃபார் லேபர். வாட் இஸ் யுவர் டேக் ஆன் ப்ரிப்பேரிங் ஃபார் லேபர்? ஸோ லேபர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 95% சைக்கலாஜிக்கல், 5% ஃபிசிக்கல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஐ ஹவ் சீன் என் நம்பர் ஆஃப் மதர்ஸ் மைண்டில் நிறைய கேரி பண்ணிப்பாங்க, நிறைய பேக்கேஜஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ ஒரு பொண்ணு வந்து டெலிவரிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வரப்போ வந்து அவங்க அந்த பெயினில் இருக்கிறப்பயே நிறைய வீட்டுகளில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேராவது அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு தே திங்க் தட் தே ஆர் சப்போர்ட்டிங் ஹர். ஓகே. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உன்னால் வலி தாங்க முடியுதா, வலிக்குதா, எப்படி வலிக்குது, எங்கே வலிக்குது எல்லாம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் தட் இஸ் ஃபைன். சில நேரங்களில் ஒரு என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னாங்க, மேம் நான் இங்கே ரூம்குள்ளே இருந்துக்கிறேன், லேபர் வார்டுக்குள்ளே இருந்துடுறேன், நான் வந்து அங்கே வெளியிலே போகலை அப்படின்னாங்க. ஏன்டா என்னாச்சு, ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது பேசுவாங்க? இல்லை, எல்லாருமே பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஓகே சரியாயிடும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ ஃபீல் மோர் கில்ட்டி தட் ஐ எம் நாட் ப்ராக்ரெஸிங். too much of பாசிட்டிவிட்டி கூட அவங்களுக்கு வந்து they make them அந்த பொண்ணை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க. நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரெஸ் ஆகிடுக்கணுமோ, இவங்க எனக்கு இதெல்லாம் சொல்ல வந்து எனக்கு அது வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அதனால நான் இங்கே இருந்துட்டேன்னா கொஞ்சம் மைண்ட் லெவலில் ஐ எம் ஃபீலிங் ஃபைன் அப்படின்னு. ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் ஏதாவது ட்ரைனிங்
நீங்கள் உங்கள் இதுலேயே செஷன்ஸ்லேயே வந்து ஏதாவது தனியாக ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஸோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு வந்து ட்ரைனிங் பத்தாது. வி ஹாவ் டு ஸ்பீக் வித் தம். ஓகே. ஸோ அவங்க கவுன்சிலிங் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஃபியர் இருக்கா, வேறு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? ஏன்னா இப்போ வி டென் டு ஆஸ்க் பர்த் ஸ்டோரிஸ் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி டெலிவரி ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸோ எல்லாரோட ஸ்டோரிஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் இவங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ தே கேரி ஆல் தோஸ் ஃபியர்ஸ், ஆல் தோஸ் டவுட்ஸ். இது என்னால் முடியுமா, இவங்களுக்கு இப்படி ஆச்சு அதனால் எனக்கும் இப்படி ஆகலாமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு லேபருக்கு முன்னாடியே வி யூஸ் டு ஆஸ்க் எவ்ரிதிங். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது பயம் இருக்கா, என்னென்னலாம் பயம், அதெல்லாம் லிஸ்ட் அவுட் கூட பண்ண சொல்லுவேன். ஸோ என்னோடய கிளாஸில் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கே வந்து நான் தான் சொல்லுவேன், உங்களோட ஃபியர் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் மீ யூ கேன் ஜஸ்ட் டாக் வித் மீ. ஓப்பன் அப் பண்ணுமா, யூ கேன் ஓப்பன் அப். எல்லாமே வந்து சொல்லி ஆல்மோஸ்ட் அது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவோம்னு நினச்சிருப்போம். ஆனால் லேபலில் வரப்போ அது வேறு மாதிரி வரும். My next question was that how easy is it? It was not that easy. Okay. It was not that easy. நான் இப்போ ஒரு 1 month பிஃபோர் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஆப்ஸ்டிஷன் வந்து இன்டியூஸ் பண்ணிட்டாங்க. ஷீ ஸ்டார்டட் கெட்டிங் பெயின். கொஞ்சம் பெயின் வந்தது. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து இட் வாஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். பட் ஆஃப்டர் சீயிங் ஹர் ஐ குட் see something she is carrying on அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ டுக் ஹர் அவே. ஃபேமிலியிலேருந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்னாச்சு, என்ன உன் மைண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா she started to cry. ஏன்னா சில விஷயங்கள் அங்கே நடந்தது வந்து she couldn't able to digest. நான் இங்கே வர்றப்ப ஐ வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க இதை சொன்னாங்க, இங்கே இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து அழுதாங்க. அவங்க அம்மா வந்து ஐயோ ஏன் அழ வேண்டாம்னு சொல்லுங்க. இல்லை, அவங்க அழட்டும், லெட் இட் அவுட், அது ஃபுல்லாக போகணும். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க அழுது முடிச்சு அண்ட் தென் நான் வந்து சில விஷயங்கள் சொன்னேன், இல்லைடா இது இப்படி தான், இந்த ரீசன்னால தான் இப்படி சொல்லியிருக்கலாம், இதெல்லாமே சொன்னதுக்கப்புறம் ஷீ அண்டர்ஸ்டாண்ட் தட். தென் ஸ்லோலி காட் செட்டில். அதுக்கப்புறம் யூ டோன்ட் பிலீவ் ஆஃப்டர் 20 minutes ஆஃப்டர் அவர் டாக் ஹர் லேபர் ஸ்டார்டட் கிக் ஸ்டார்ட் பண்ணாம டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி கடகன்னு ப்ராக்ரஸ் ஆகி ஷீ டெலிவர்ட் ஹர் பியூட்டிஃபுல் பேபி. தட்ஸ் an amazing story. அதாவது இட்ஸ் ஆல் அபவுட் பீயிங் காம் இல்லையா? Being at your most peaceful position to do anything. டெலிவரியில் வந்து காமாக பீஸ்ஃபுல்லாலாம் இருக்கவே முடியாது. இல்லை at your mind believing that everything is okay. காமாக கண்டிப்பாக இருக்க முடியாது. லைக் எவ்ரிபடி சேஸ் 10,000 போன்ஸ் நொறுங்குற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அந்த டைமில். அதுவே வந்து என்ன கேட்டால் ரொம்ப எக்ஸாஜரேட்டட். ஓகே. ஸோ அது ஆக்சுவலாக வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்ற தாட்டில் அவங்க போடுறாங்க. ஆனால் இன்டைரக்ட்லி யூ ஆர் ஃபீடிங் த ஃபியர். ஓகே, ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் இதை வந்து ஜாஸ்தி நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்ணலாம். லெட்ஸ் நார்மலைஸ் தி லேபர் பெயின். ஈவன் இந்த பாட்காஸ்ட்டுமே வந்து மெயின் இன்டென்ஷனுமே அதுதான். வி டோன்ட் வாண்ட் டு கீப் தட் அன்வான்ட் மித்ஸ் ரோமிங் அரவுண்ட் இன் த சொசைட்டி. ஸோ அதனால் ஐ வாஸ் ஹேவிங் எ கொஸ்டின் வேர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யூ செட் ட்ரக்கிங்கே போயிட்டு வந்துட்டாங்க, 7 ட்ரக்கிங்கே போயிட்டு வந்துட்டாங்க, எக்ஸசைஸ் தாராளமாக. அகெயின் she was in low risk pregnancy. So she got the thing and she did but that. But where do they find out? Like blooming belly, does it blooming belly நீங்க low risk high risk ஆனங்கறத find out பண்ணி கரெக்ட்டா? இல்ல, obstetrician வந்து will give the thing. Okay. So இவங்க low risk, இவங்க high risk. ஸோ அதில் இருந்து ஓகே இவங்களுக்கு நம்ம எக்ஸசைசஸ் கொடுக்கலாம், இவங்களுக்கு நம்ம எக்ஸசைசஸ் கொடுக்கக்கூடாது, இவங்க ட்ராவல் பண்ணலாம், இவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ லைக் யூ செட் பிஃபோர் எல்லாருமே பண்ண முடியாது, எக்ஸசைஸாக இருந்தாலும் டிபெண்ட்ஸ் ஆன் தி. ஆமாம், இப்போ சிலருக்கு வந்து பிளாசண்டா கீழே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸசைசஸ் நம்ம கொடுக்கவே முடியாது. ஓகே. ஸோ தேர் ஆர் சம் ஹை ரிஸ்க் mothers who should not do exercises. ஓகே. ஓகே. ஸோ அவங்களுக்கு நார்மல் எக்ஸசைசஸ் இல்லாமல் சிம்பிள் அப்பர் பாடி ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி என்ன சொல்ல அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்காத மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்ம we have to go with.
பிரேக் மீ சம் மித்ஸ். அதாவது டெய்லி லைஃப் ஸ்டைலை பற்றி, டெய்லி ரொட்டீன், ஃபுட்டை பற்றி, இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பற்றி எப்படி ஹவு டு தே கீப் தெம்செல்ஃப் அவே ஃப்ரம் திஸ் க்ரௌட்? அது 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 எப்படி இருக்கணும்? இஸ் இட் தேட் மச் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிற மித்தெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தே ஷுட் ஹேவ் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு. அதெல்லாம் பிரச்சனை. இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஐ கேன் ஈட் திஸ் அப்படின்னு எடுக்கலாம்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லோ ரிஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃபிசிக்கல் எபிலிட்டி. இன்னொன்று வந்து அவங்க ஃபுட் இன்டேக் எப்படி இருக்கணும், ரெகுலராக அவங்க வேலைகளை செய்யலாமா. இப்போது நார்மலாக நம்ம ஐடியில் வேலை செய்யும்போது ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ஸ்டேட்டில் ப்ரெக்னென்சி டைமில் ஐடியில் இருக்கும்போது தே ஸ்டில் ஹேவ் டு சிட் அகெயின் அண்ட் ஒர்க். ஸோ அதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும்? டெய்லி ரொட்டீன், அது ஆஃபீஸ் ரொட்டீன், வீட்டில் ரொட்டீன் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இல்லை எதை பேஸ் பண்ணி அந்த டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு? ஓகே. ஸோ இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, அட்லீஸ்ட் ½ hour to 45 minutes ஒரு சின்ன பிரேக் எடுங்க. சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், திருப்பி வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கண்டினியூஸாக உட்காராமல் டேக் சம் பிரேக்ஸ். டு யூ ஹேவ் தட் டைம்? அதாவது இத்தனை நேரம் பண்ணணும், இத்தனை நேரத்தில் அட்லீஸ்ட் இத்தனை நேரத்துக்குள்ளே நீங்கள் யூ ஹேவ் டு டேக் எ பிரேக் அப்படின்னு? அதான் ½ hour to 45 minutesக்குள்ளே ஒரு 5 to 10 minutes ஒரு பிரேக் எடுங்க. 10 minutes எடுக்க முடியாதுன்னா 5 minutes ஒரு பிரேக் எடுங்க. சின்ன பிரேக்ஸ் எடுங்க. அண்ட் தண்ணி குடிக்கிறது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து we have to focus on them. ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ மெயினாக நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஐடி பீப்புள்ஸ் கிட்ட நைட் ஷிஃப்ட்ஸ். ஓகே. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கிறப்போ ஐ ஆஸ்க் தம் டு இஃப் பாசிபிள் உங்களோட நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் மாற்ற முடியுமா? பிகாஸ் தே ஷுட் கெட் அ குட் ஸ்லீப். சீரியஸ்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்களா? ஐயோ, கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதுவும் மெயினாக இட் இஸ் வெரி சேட் டு சே, பிகாஸ் இது ஒரு மேல் பாஸாக இருக்காங்கன்னா தே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. பட் ஒரு ஃபீமேல் பாஸ் கிட்ட இட் இஸ் நாட் ஹேப்பனிங். I always stand by that because even if it is a male or a female, அவங்களோட சேம் ஜெண்டர் தான் அவங்களுக்கு வில்லன். ஆப்போசிட் ஜெண்டர் வில்லனாக வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ தட் இஸ் தேர். பட் அப்படி இருக்கவங்களுக்கு வாட் இஸ் யுவர் மெசேஜ்? இஃப் யூ see someone pregnant, what is your message that you should, அதாவது they are not involved in this process. யாருமே இல்லை, they are a third person, மேனேஜராக இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெல்விஷர் in the sense கூட இருக்கிறவங்க அவங்க வந்து வெல்விஷன் நினச்சி நிறையா கெடுதல் கூட நம்ம பண்ணுவோம். இவங்களுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ் on that? ஸோ மெயின் திங் வந்து அந்த பொண்ணோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. அவங்க என்ன தாட்ஸ், அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்றதை கேளுங்க. அண்ட் இஃப் யூ கேன் ஏபிள் டு சப்போர்ட் தெம். சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று. இன்னொன்று மேனேஜர்ஸ் இல்லை, நம்ம கூட இருக்கவங்க, த பீப்புள் ஹூ லிவ் அலாங் வித், அவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் பியாண்ட் பேரண்ட்ஸு இல்லை அந்த ப்ராசஸில் இருக்கவங்கள தாண்டி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் வாட் இட் வுட் பி? என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்றதான் என்னோடய தாட். இப்போ வந்து இஃப் ஷீ இஸ் பாசிட்டிவ், ஆல்ரெடி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் இன்னும் போய் நிறைய பாசிட்டிவாக சொல்கிறோம் அப்படின்றதே சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபுட் அப்படின்னு பார்த்தாலே நீ இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். நிறைய பொண்ணுங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதே என்னவா இருக்கும்னா, இவ மாதுளம்பழமே சாப்பிட மாட்டேங்கிறா, நான் எவ்வளவோ கொடுத்து பார்க்குறேன் ஆனால் சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படிம்பாங்க. எல்லா ஆப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பழமாக கொடுக்குறேன், இல்லை ஜூஸாக கொடுக்குறேன், எப்படியுமே எடுத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டோன்னா, மேம் அந்த ஸ்மெல்லு பக்கத்தில் வந்தாலே எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது, நான் எப்படி சாப்பிட முடியும்? அது சாப்பிட்டேன்னா நான் வாமிட் பண்ணுறேன், அதை நான் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டால் நான் எப்படி இவங்ககிட்ட நான் சாப்பிட கொடுங்கன்னு சொல்ல முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் they have to listen to her. இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அவங்க பாடி எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, வாட் ஆர் த திங்ஸ் ஷீ இஸ் கோயிங் த்ரூ, அதை எல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போது வீட்டில் இருக்கிறவங்க இவங்களால சாப்பிட முடியுதா, இதை என்ன பண்ணலாம்,
ஸோ இதில் வந்து இப்போ அவங்களுக்கு மாதுளம்பழம் கொடுக்க முடியலன்னா அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம அதுக்கேற்றபடி சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தே கேன் கெட் கிளியர்ட் அண்ட் தே கேன் சப்போர்ட் இன் ஹர் வே. அவங்களோட வழியில் போய் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். ஆமாம், அதுதான் மெயின் திங். அதாவது நம்ம மென்டலி வந்து எனக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபிசிக்கலி வந்து அந்த ஸ்மெல்லுனால நாட் ஏபிள் டு அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அங்கே தான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், there are 2 types of people in our life where it is well wishers and well informed people. வெல் விஷர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க தேர் நாட் ஹார்மிங் அஸ். நமக்கு தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே ஆர் ஜஸ்ட் டூயிங் இட், ப்ரொடெக்டிங் அஸ். பட் வெல் இன்ஃபார்ம்ட் பீப்புள் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இல்லை அந்த துறையை பற்றி கேள்விப்பட்டவங்க, இது பண்ணவங்க. மேபி அவங்கள கரெக்டாக வெல் இன்ஃபார்ம்ட் பீப்புளை கவனித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் இன்னுமே ஸ்மூத்தராக இருக்கும். அவங்க சொல்கிறது, அதாவது வெல் விஷஸ் சொல்கிறத கேட்டுக்கலாம், பட் டிசிஷன் மேக்கிங் வந்து வெல் இன்ஃபார்ம் பீப்புள்கிட்டருந்து வர ஐடியாஸ்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். அதனால தட்ஸ் வை வி சே வெரி ட்ரூ. அதனால தான் நான் வந்து கப்புள்ஸ் வரப்போ நான் யூஸ்வலாக என்ன சொன்னால், வீட்டில் யார் உங்களுக்கு ஃபுட்டு குக் பண்ணி கொடுப்பா, இல்லை வீட்டில் யார் இருக்கிறவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஐ யூஸ் டு எஜுகேட் த கம்ப்ளீட் ஃபேமிலி. ஸோ அப்போது அந்த மாதிரி இப்போது அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, சம்டைம்ஸ் அப்பாவை கூட்டிகிட்டு வரப்போ கூட தெர் ஆர் சம் சேஞ்சஸ். ஏன்னா இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுங்களுக்கு நிறைய செல்லம் கொடுப்பாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று கொடுக்குறாங்க, இவங்க வந்து அவங்களோட மென்டல் பிளாக்னால எனக்கு இது பிடிக்காது, இப்போ நீங்கள் சொன்னீங்களா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு பிடிக்கலன்றதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அப்பா என்ன பண்ணுவாங்க, இல்லை ஃபோர்ஸ் பண்ணாத, விட்டுரு அப்படின்வாங்க. ஸோ அப்பா சைடுமே வந்து நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் அப்பாவையும் நம்ம நிறைய எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், மாமியார் எல்லாருமே நம்ம எஜுகேட் பண்ணுறப்ப டுகெதர். ஏன் மாமனாரும் இதுக்குள்ளே வராருன்னா, வென் ஹி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ், அப்போ வந்து ஓகே இந்த ஃபுட் நான் இதை போய் கடையில் போய் இதை வாங்கிட்டு வரேன்னா, ஓகே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் போதும் அவங்க குக் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இட் ஷுட் பி லைக் வி ஹாவ் டு எஜுகேட் த கம்ப்ளீட் ஃபேமிலி. அப்போ தான் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஓகே. அது டெல்லிங் தட் அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மிட்வேல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஐ won't educate anybody. அந்த ப்ரெக்னன்சி கோ த்ரூ பண்ணுற த லேடி, த மாம் மட்டும்தான் பண்ணும். மற்றவங்க வந்து தே ஷுட் கம் இன் டு த ப்ராசஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் பண்ணுவீங்களா? இல்லை வந்து டு யூ ஹேவ் another பிளான்? அவங்கள தனியாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இல்லை, யூஸ்வலாக கன்சல்டேஷன்ஸ் வரப்போ ஃபஸ்ட்டு கப்புள்ஸ் தான் வருவாங்க. கப்புள் வருவாங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்ஸில் வந்து மாமியார் வருவாங்க. அப்புறம் ஒரு 5 monthsக்கு அப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறப்ப அம்மா கூட வருவாங்க. ஸோ அப்படி வரப்போவே அவங்கக்கிட்ட வந்து நான் டேரெக்டாகவே சொல்லுவேன், சரி உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் கூட்டிகிட்டு வாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் அதை கிளியர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணாதவங்களை என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும். இல்லை, சப்போர்ட் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்கள என்ன? வீட்டில் சேர்க்காதவங்களா? வீட்டில் அதாவது தெல் பி 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் வேர் ஒன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் ரொம்ப மென்டலி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணல? அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களே நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு ஆப்ஷனே இல்லை. பட் அந்த சிச்சுவேஷன்ல மென்டலா எஜுகேட் ஹர் எமோஷனலாக நீங்கள் வந்து அந்த இடத்துல பாதிக்காமல் எப்படி இருக்கலாம். ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஓகே, சில நேரங்களில் வந்து ஆர்கியூ பண்ண அந்த பிரச்சனை பெருசாகிட்டே வரும். சில இடங்களில் அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை அதோட சால்வ் ஆகிடும். நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, பட் கேட்குறப்ப சரின்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். டேக் இட் லைட். அவங்க ஏதோ நல்லதுக்காக சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, அதுதான் பெட்டர் இல்லையா? நம்ம யாரையும் திருத்த முடியாது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. ஸோ இது த ட்ராவல் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென் இஸ் ட்ராவலிங், நீங்கள் சொல்கிறபடி வி ஆர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் அப்படிங்கும்போது அந்த ஜேர்னி ஏன் நீங்கள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் டு த ஆடியன்ஸ் வை டு யூ சே ப்ரெக்னென்சி டைம்ல இருந்தே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? வாட் மைண்ட் செட் இட் கிரியேட்ஸ் ஃபார் அ மேன் இன் த ஃபியூச்சர்? எதனால் அது சொல்கிறீங்க, ஏன் கூட இருக்கணும்னு சொல்கிறீங்க? ஓகே, இதில் வந்து ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் சப்போர்ட் பண்ணாமல்னா லைக் தே ஆர் லிட்டில் அவே அப்படின்னு
ஃபாதரும், அதே மாதிரி செகண்ட் ப்ரெக்னென்சியில் த்ரூ அவுட் தி ப்ரெக்னென்சி கூடயே இருந்து, டெலிவரி டைம்லேயும் கூடயே இருந்து, அந்த 2 குழந்தைங்கள்கிட்ட இருக்க அட்டாச்மெண்ட்டே வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு குழந்தையோட அவங்க விளையாடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் இந்த குழந்தையோட இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த குழந்தைக்கும் அப்பா கிட்ட இருக்க பாண்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது வந்து நானாக சொல்ல, நிறைய மதர்ஸ் செகண்ட் டைம் மாம்ஸ் வந்தவங்க வந்து நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ என்னால் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எனக்கே சம்டைம்ஸ் ஜெலஸாக இருக்குது, என்கிட்ட கூட சம்டைம்ஸ் வராத மாதிரி அப்பா கிட்டேயே இருக்கிற குழந்தையா இருக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் வில் பிகம் லைட் ஹார்ட்டட்னு நினைக்கிறேன் இல்லையா? எவ்வளோ அடமெண்ட்டான ஆளாக இருந்தாலும் குழந்தை வந்ததுக்கப்புறம் வில் பிகம் லைட் ஹார்ட்டட்னு. See, அதை தாண்டி when you're with your wife during labor and when you're taking your baby first time in your hands, babyயோட smell வந்து automatically it hits your brain and it will secrete fatherly hormones. So you feel that you are a father. Okay, there is a big connection, there is a big biological thing is going on inside you. ஸோ அதே மாதிரி அந்த பேபியை வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணோன்னா ஆஃப்டர் டெலிவரி அப்பா கிட்ட ஸ்கின் டு ஸ்கின் போட சொல்லும். ஸோ இட் இஸ் டு கெட் தி குட் மைக்ரோபயோம்ஸ் ஃப்ரம் தி ஃபாதர் அண்ட் ஆல்சோ டு கெட் த பாண்டிங் வித் ஈச் அதர், டு இன்க்ரீஸ் தி பாண்டிங் வித் ஈச் அதர். ஸோ மோஸ்ட்லி என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மதர் கிட்ட ஃபீட் பண்ண வைப்போம், ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் கிட்ட வந்து ஸ்கின் டு ஸ்கின் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய ஃபாதர் சொல்லுவேன், நல்லா வதைக்கிறோம் மேடம், வயிற்றுலேயே வதைக்கிறோம் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிக்ஸ், அந்த பேபி கொடுக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கிக்கு வந்து அவங்க கை வச்சு பார்த்துருப்பாங்க ப்ரெக்னென்சியில். அந்த கிக்கை அவங்க ஃபீல் பண்ணுறப்ப அது வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து சில நேரம் முண்டிட்டு மேலே வரைக்கும் போகும், நான் தாடையில் வந்து இடிச்சிட்டே இருப்பாங்க, முட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன இப்படி முட்டுறான் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி பேபிஸ் அப்பா கிட்ட போனோடனே பயங்கரமாக சைலண்ட் ஆகி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அப்பாட்ட போட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேபிஸ் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தே கெட் அ குட் ஸ்லீப் அண்ட் அது வந்து ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் அமேசிங். அது என்னன்றதை என்னால் சொல்ல முடியாது, பட் தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஃபாதரும் சரி பேபியும் சரி, அப்பா கிட்ட இருந்து பேபி எடுத்தால் தான் கற்றுன்னு கற்றுவாங்க பேபி. ஓகே, அதாவது டெக்னிக்கலி அது ஏதாவது ரீசன் இருக்கா? தி மெயின் திங் வந்து இப்போது என்னோட அண்ணா வந்து ஹீ இஸ் அ பீடியாட்ரிஷியன், ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் கனடா. ஸோ அண்ணாட்ட கேட்குறப்ப ஹீ யூஸ் டு சே, பேபியை வந்து அப்பா கிட்ட போட்டாலே அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ், அந்த ஸ்கின் டு ஸ்கின்னில் இருக்கிறப்ப பேபிக்கு அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே ஈஸியராக இருக்குது, பேபியோட ப்ரீதிங் ரேட் எல்லாம் காம் டவுன் ஆகுது கொஞ்சம் ஈஸியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் வந்து அதை பார்த்துருக்கேன். உள்ளே போகிறப்ப பிகாஸ் தே ஃபீல் சேஃப், ஆட்டோமேட்டிக்காக அவங்க they'll get settled down. இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கின் டு ஸ்கின் வச்சு அந்த ஸ்கின் டு ஸ்கின் கேர் வச்சுட்டு நிறைய ரிசர்ச்சஸும் போயிட்டு இருக்கு. இப்போது nurturing the baby in the womb அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஐவ் ஹர்ட் ஃப்ரம் 4th month or 5th month அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி ஆரம்பிக்கிற டைம், அந்த சென்சஸ் வர ஆரம்பிக்கிற டைமில் இருந்து ரைட் டில் ஆஃப்டர் பர்த் 8 year வரைக்குமே வந்து இட் இஸ் அ வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் அ பேபி. அவங்க வந்து பார்க்குறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க, இது பண்ணிப்பாங்க. பட் அவுட் சைட் விட்டுருவோம், பட் இன்சைட் நர்ச்சரிங் த பேபி இன்சைட் அப்படிங்கிறது, வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? அது ரியலாக உண்மையாலுமே அப்படி தானா? நம்ம வெளியே சண்டை போட்டோம்னா, இல்லை வெளியே நம்ம பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் இதெல்லாமே இஸ் த பேபி டேக்கிங் இட் இன்? அவங்களும் அதை கேட்குறாங்களா, பார்க்குறாங்களா? 100%. ஓகே. ஸோ சிம்பிள் திங்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய ப்ரெக்னென்சிலே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி தேர் வுட் பி மூட் ஸ்விங்ஸ். எல்லாருக்குமே வந்து மூட் ஸ்விங்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்றைக்கும் ஒரு நாள் சண்டை வந்து ஐ வாஸ் லைக் வெரி மச் இரிட்டேட்டட். ஐ பேங் மை ஹெட், கை வச்சு நல்லா அடிச்சிட்டேன். ஓகேங்களா, விச் ஐ நெவர் யூஸ் டு டூ, பட் அந்த மூட் ஸ்விங்ஸில் நான் ஏதோ பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து பிறந்து அவள் கொஞ்சம் அந்த ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் அவள் அழுறப்பெல்லாம் ஒரு 1 month வரைக்குமே தலையில் அடிச்சுட்டு எழுவாள். எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு ஆக்சுவலாக நான் அந்த இன்ஸ்டன்ட்டை நான் மறந்துட்டேன். ஓகே, ஐ டிடன்ட் நோ இவள் எங்கேருந்து இதை கற்றுட்டா, எப்படி இவள் வந்து இப்படி பண்ணுறா அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன்.
பட் வெரி கொஞ்ச நாள் இருந்தது, அதுக்கப்புறம் அவன் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு இந்த ரெண்டுக்குள்ள கனெக்ஷனே வந்து ஒரு 2 years 3 years கழிச்சு தான் எனக்கு ஞாபகமே வந்தது. இந்த சண்டேல நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மென்டர் கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணேன், இது வந்து பேபி அஃபெக்ட் பண்ணி பேபியும் அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டப்போ he said yes. And that seems to be என்ன சொல்கிறது, வண்டர்ஃபுல் கனெக்ஷன் இல்லையா? உண்மையாலுமே என்னதான் ஏஐ வந்தாலும், என்னதான் மிஷின் லேர்னிங் வந்தாலும், that will not happen in that way. So that is a beautiful thing to realize. And other thing நான் என்ன சொல்லனா, when you are pregnant, your baby is like a seed. ஓகே, இந்த சீடை வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த சீடு வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது ஒரு மரமாக வளர்றப்போ இட் ஹேஸ் ஆல் தி ஸ்ட்ரென்த். அந்த டைமில் நீங்கள் நர்ச்சர் பண்ணுவீங்க, பட் அந்த சீடோட இது வேணும் இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த், இன்னர் ஸ்ட்ரென்த். அந்த சீட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, விதை நல்லா இருந்தால் தானே செடி நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீடை வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறீங்க எல்லா விதத்துலையும், ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லனா, இன் அப்கமிங் இயர்ஸ் நமக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் தான். ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து ஐ திங்க் வி கேன் சார்ட் அவுட் இன் எனி வே. இப்போ கிட்ஸ்க்கு வந்து நான் இதை சேர்த்து வச்சுருக்கேன், நான் இவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கணும், நான் இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி வைக்கணும், நான் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி வைக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம ஓடுறோம். பட் அட் லாஸ்ட் யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்க? நம்ம நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைக்காக தான் பண்ணுவோம். அஸ் இண்டியன்ஸ், மெயினாக நம்ம இந்தியன்ஸ் வந்து என்னென்னா, நம்ம வந்து எல்லாமே நம்மளோட குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டியூரிங் ப்ரெக்னென்சி வாட் யூர் டூயிங்? Because you are the only source for your baby. ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் குழந்தைக்கு போகும். உங்ககிட்ட இருந்து தான் நியூட்ரியன்ஸ் போகும். நம்ம இங்கேருந்து ஏதாவது நியூட்ரியன்ஸ் வெளியிலேருந்து கொடுக்கலான்னா தாராளமாக கொடுக்கலாம், ஆனால் பண்ண முடியாது. You are the only source. So you hold the complete responsibility to grow your baby. How he comes out or how she comes out depends on what you do during this time. So mentally and physically, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், everything it affects. Like you said, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் has come out that big. It's a magic. See, and also one more thing, all your emotions நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? or chemical reactions. Chemical reactionsனா it is passed, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே bloodல தான் flow ஆகுது. The same blood you are passing to your baby. And your baby will also feel the same stress, feel the same happiness, feel the same excitement. Like how your brain or eyes or your body feels every emotion you go through, baby is part of your body. Yes, it's something like an organ, or it is an organ for your body. Organ for your body. So உங்க உடம்புல நீங்க ஃபேஸ் பண்றது எல்லாமே அந்த பேபியும் ஃபீல் பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. And like I said, என் ஃப்ரெண்டு was telling, நீங்க பேசும்போது உதைக்கிறான், she's recognizing you, he's recognizing you. Why it is? ஏன்னா your male voice வந்து bass sound effect ஜாஸ்தி இருக்கும், which can pass through the amniotic fluid. So அப்பா பேசுறப்ப குழந்தை நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. So I used to say to the fathers, டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் உங்க குழந்தையோட பேசிட்டே இருங்க. And if possible, say the same thing, repeat the same thing to your baby. So that will create a big impact. சொல்லணும்னு நினைக்கிறேன், அமைதியாரு, the world is good, I'll take care of everything, தைரியமாரு, the world is okay அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா maybe when it comes out the world is at peace. என்னதான் நடந்தாலும் you can handle it ன்னு நினைக்கிறேன். வெரி ட்ரூ. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இப்போ செகண்ட் பேபின்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேபி வந்து நல்ல ரைம்ஸ் பாடுற பேபி, ஒரு டாட்லராக இருக்காங்க அப்படின்னா நிறைய பாடிட்டே இருப்பாங்க, சத்தம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய செகண்ட் பேபிஸ் வந்து அழுதுட்ருப்பாங்க, அக்காவோ அண்ணாவோ சத்தம் கேட்டுச்சுனாலே அப்படியே அமைதியாயிடுவாங்க. இல்லை சில குட்டீஸ் வந்து என்னென்னா பேபிக்கு பாட்டு பாருன்னு ரைம்ஸ் ஏதாவது பாடியிருப்பாங்க, அந்த ரைம்ஸ் பாடுறப்ப இவங்க அமைதியாயிடுவாங்க, அப்படியே கேட்பாங்க, அமைதியாக இருந்து கேட்பாங்க. அந்த ரைம்ஸ் பாடி முடிக்கிற வரைக்கும் they respond very well. So they also listen to their sister or brother. So everything around, எதா இருந்தாலும், even if we watch a TV show, ரொம்ப வயலன்ஸ் பார்க்க மாக்கிறது 100%. during pregnancy வயலன்ஸ் பார்த்தா then வெளியே வந்தாலும் வயலன்ஸ் தான். அப்படிதான் இருப்பாங்களான்னு தெரியாது, பட் somehow
அந்த சவுண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ண தான் Okay. செய்யும். அண்ட் த இமோஷன்ஸ் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ பை வாட்சிங் அ சீரியல், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்குறப்ப கோஸ்ட் மூவி பார்க்குறதோ இல்லைன்னா த்ரில்லர் ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணீங்களோ இட் இஸ் Yeah, ஆல்சோ I've கெட்டிங் seen பாஸ்ட். அம்மாவுக்கு ரொம்ப விஜய் படம் பிடிக்கும், விஜய் பாட்டு டான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பாப்பா வெளியே வந்து ஒரு 1 இயர் கூட ஆயிருக்காது, வேற எந்த பாட்டுக்கும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஆனால் விஜய் பாட்டு வந்தால் மட்டும் அந்த பீட்டு அந்த பர்டிகுலர் அம்மா கேட்கக்கூடிய பாட்டு வந்தால் மட்டும் தேல்பி அப்படியே சம் மூமெண்ட் வரும். எந்திரிச்சு நிற்கிறது கூட முடியாது, பட் ஆனால் பாட்டு வரும்போது மட்டும் ஒரு அசைவு வரும். ஸோ ஐ சி தட் அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ how do coming back to the point, how do people prepare before pregnancy? அதாவது அவங்க எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருக்கணுமா, இல்லை it'll just happen normally அப்படியா, இல்லை they should take certain measures இதுக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல்ல அப்படி இல்லை. Now I see lots of people taking care of it and making sure that everything is okay and like you said, I think that is coming up. குழந்தைக்கு அந்த நேச்சரிங் வேணும் அப்படிங்கிறது இல்லை, தேர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம சாப்பிட்டா தான் நம்ம குழந்தைக்கு அந்த இது ஹெல்த் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது ஆஃப்டர் தே கெட் ப்ரெக்னென்ட், பிஃபோர் தே கெட் ப்ரெக்னென்ட், வாட் ஷுட் தே டூ? ஸோ பிஃபோர் தே கெட் ப்ரெக்னென்ட் அகெயின் தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த். ஓகே. ஏன்னா அந்த குழந்தை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி ஹவு ஹெல்தி யூ ஆர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் தி ஃபாதர் அண்ட் தி மதர். ஸோ இப்போ இதில் கன்சீவ் ஆகுறது இந்த பொண்ணு மட்டும்தான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும், ஹஸ்பண்ட் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஸோ ஹஸ்பண்டும் வந்து கரெக்டான ஃபுட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் வந்து ஹெல்த்தியாக வச்சுட்டு அண்ட் தென் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் யுவர் பேபி இட் வுட் பி ஸோ குட். வாட் யூ லைக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ் எடுத்துக்கோமே, லைக் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாம் இருக்கிறவங்க. ஏன்னா even if they don't smoke, even if they don't drink, at the presence of the mom, குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ள ஸ்மெல், that will mentally irritate her, that will go into the baby. So how what do you think they should அது இமீடியட்டாக நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, இமீடியட்டாக நிறுத்த மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்டேஜில் women are also having alcohol, smoke எல்லாமே இருக்காங்க. and they are also இப்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள I've had my friend saying that ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஏன் பப்புக்கு வரக்கூடாதா, ஏன் வந்து இதுக்கு சோஷியல் கேதரிங் தானே ஆடியும்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு do you think they should really take care? ஏன்னா இன்றைக்கி குழந்தைய பப்புக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க இருக்காங்க, கை குழந்தைய வச்சுட்டு அப்படியே பப்புக்கு போகிறவங்க இருக்காங்க. மேபி அவங்க அது பாசிட்டிவ் நோட்டாக ஒரு சேஞ்சாக பார்க்கலாம், பட் ஸ்டில் இட் அஃபெக்ட்ஸ் த பேபி இல்லையா? 100%. ஸோ பப்புக்கு போகிறது எப்படி பாசிட்டிவ் நோட்டை எடுக்க முடியும்? இருக்கிறாங்க மேம். இட் இஸ் யூ டோன்ட் நோ, ஐ ஹவ் சீன் பீப்புள் இன் மெட்ரோ சிட்டிஸ், ஈவன் கோயம்புத்தூர்லையுமே இட் இஸ் பீங் நார்மலைஸ்ட். நிறைய விஷயம் நிறையா பொண்ணுங்க வந்து வைன் ஷாப்பில் நிற்கிறதையும் பார்த்துருக்கேன். பட் இது ஜெண்டர் that is their independency. ஆனா இந்த டைம்ல they should take care இல்லையா? Before at least 2-3 months before they should detox themselves, they should be healthy, they should be prepared for this thing. நான் ஒன்று சொல்லவா, என்னோட இன்னொரு மென்டர், she was a midwife. She told me நீ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 7 years பிஃபோரே உன்னோட ப்ரெக்னென்சி எப்படி இருக்குன்றது it is getting decided. Okay. So I feel at least from your college days you have to focus on your health. Okay. To have a healthy baby. I don't know. I am really skeptical about the society now. Will they be ready or not? But அப்படி இல்லை அப்படின்னா what is your preventive measures? So you have to அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 6 months பிஃபோராது கொஞ்சமாவது உங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக எடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்து டீடாக்ஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி ப்ரெக்னன்சி டைமில் யூ கெட்டிங் பெட்டர். எஸ் 100% ப்ரீகன்செப்ஷன் லீவ். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மேலும் வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட் பிகாஸ் யூ ஆர் 50% பார்ட் ஆஃப் யுவர் பேபி. ஓகே. இட் இஸ் நாட் உங்களோட ரோலே இல்லைன்றது இல்லை இல்லையா? ஓகே. மேலோட ரோல் வந்து இட் இஸ் 50%.
அண்ட் ஃபீமேலோட ரோல் 50%. இட்ஸ் நாட் தட் அவங்க கேரி பண்ணுறதுனால எல்லாமே அவங்கக்கிட்ட மட்டும் அப்படின்றது கிடையாது. ஸோ ப்ரீ கன்செப்ஷன்லேருந்து ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு தான் ஹஸ்பண்டும் வந்து அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஓகே, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஹோல்டிங் 50% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹெல்த். ஸோ ட்ரூ. வாட் அபவுட் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதுக்கப்புறம்? ஸோ போஸ்ட்மார்ட்டமில் வந்து ஐ வுட் சே இட் இஸ் அ ரோலர் கோஸ்டர் ரைட் ஃபார் போத். ஓகே, ரெண்டு பேருக்குமே தான். ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் இல்லையா? அதுக்கப்புறமும் do you think ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் பயங்கரமாக இருக்கும். Okay. இட் பி லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி மச் நீடட். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து அதுலேருந்து சேஃப்கார்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வர்றது தான் அது வந்து டிட்டர்மைன்ஸ் ஹர் லைஃப் த்ரூ அவுட் ஹர் லைஃப். what do you think she has to do? I'll ask 2 questions. One thing is, as a person அவங்களா அது என்ன பண்ணணும்? ஒன்று. Second one is support system. Immediate support system would be her husband and parents and family. அதுக்கப்புறம் மற்றவங்க அவங்க என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் ஹர் செல்ஃப் அப்படின்னு வரப்போ அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம் வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக பேபி மட்டும் பார்த்துட்டே இருக்குது அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம் அண்ட் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் டைம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஷீ ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஹர் நியூட்ரிஷன் பார்ட். பிகாஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆல்சோ லீட்ஸ் டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஓகே, ஸோ அதனால் நியூட்ரிஷன் பார்ட்டை ஷீ ஹேஸ் டு ஃபோக்கஸ். அண்ட் இப்போ சப்போர்ட் சிஸ்டம்லேருந்து பார்க்குறப்போ தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ வில் ஹாவ் மூட் ஸ்விங்ஸ் அட் திஸ் டைம். ஓகே, அவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பெருசாக்காமல் பார்த்துக்கணும். ஓகே, அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க, சண்டை போடுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் உட்காந்து அழுறாங்க, இல்லை சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதை வந்து ஏன் இப்படி என்ன ஏது அப்படின்றத தாண்டி வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் யூ ஹாவ் டு பி வித் ஹர். அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், மதர் இன்லாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னென்னா, ஏன் இது நாங்கள்லாம் பெற்றுக்காத பிள்ளையா நீ பெற்றுட்ட, நாங்களாம் இப்படி இல்லையா? பிகாஸ் தே டோன்ட் ஈவன் என்ன சொல்ல, அவங்க போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்படி இருந்ததுன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ that is also one of my question. அது அந்த காலத்தில் அவங்க இந்த டேர்மே இருந்தது கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிற டேர்மே ஜென்ரலி டிப்ரெஷனுங்கிற டேர்மே இட்ஸ் பீயிங் இன்டியூஸ்ட் இன் த சொசைட்டியோன்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ப்ரெக்னென்சி டைம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். பட் அப்படிப்பட்ட கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? லைக் நமக்கு தான் தெரியும் நம்ம வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் திங் என்னென்னா, அவங்களும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பட் தே நார்மலைஸ் இட். இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணி போயிட்டாங்க. இட் மே கெட் இன் டு லைக் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அவங்க நார்மலைஸ் பண்ணதை அந்த உள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல வேறு விதமாக வந்து எமோஷ்னல் ஷார்ட்ஸாக வந்துட்டே இருக்கும் அவங்க ஃபேமிலியில். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ண வரைக்கும், நான் கொஞ்சம் நிறைய பேசிகிட்டே இருப்பான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, பொண்ணுங்களோட அம்மா இல்லை மாமியார் இவங்கெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டமில் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாதவங்க அந்த ஃபுல் டைம் அந்த ஃபேமிலியில் வந்து அவங்க ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த எமோஷ்னல் இம்பேலன்சஸ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். Do you think அது அந்த 3 months மட்டும் தானா? It prolongs. Okay. Sometimes even to 1 year. Okay. So it depends. But it depends. You have to be நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். That is the only way to go about it. And what about the second category of people? ஒன்று அவங்க, இன்னொன்று வந்து second category of people. சப்போர்ட் சிஸ்டமில் இந்த மாதிரி இருக்கணும். வெளியிலேருந்து வரவங்க, இப்போ ரிலேட்டிவ்ஸ் வரவங்க அட்வைசஸ் ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம். let them be அந்த இடத்துல வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து we are in a judgmental society. ஓகே, அப்படி தான் நான் சொல்லுவேன். எல்லாம் எது எடுத்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது பண்ணால் இவங்க இப்படி தான், இதை பண்ணலைன்னா இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் we judge the people. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல் இருந்தாலே அந்த பொண்ணுக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங்னு நினைக்கிறேன். க்ளோஸ்ட் சர்க்கிள். ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் give her a shoulder. Don't ask logical questions. Yeah. It will never happen. This is not the right time. See, wife கிட்ட logical question கேட்டாலே அது வந்து it is not a very right way.
ஓகேங்களா. பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் லிசன் டு ஹர். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. ஓகே. நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் மட்டும் அவங்க கொடுங்க. ஓகே. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், என்ன இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என் கூட இருப்பார், ஓகே, அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். ஓகே. ஓகேங்களா. அண்ட் அதே சமயத்தில் ஃபோக்கஸ் ஆன் ஹர் நியூட்ரிஷன். ஓகே. அவங்க கரெக்டாக சாப்பிட்றாங்களா, அவங்க ஹெல்த்தியாக போயிட்டுருக்கா, குழந்தைய பார்த்துக்கிறது இல்லை. ஸோ நைட் அவங்க ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க தூங்குறாங்களா, நீங்கள் அந்த டைமில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெயினாக குழந்தைய பார்த்துக்கிறதுல தான் நிறைய சப்போர்ட் பண்ண முடியும் இனிஷியல் டேஸில். ஸோ உங்களுக்கும் தூக்கம் போகும். ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பார்த்த வரைக்கும் மேல்ஸ் வந்து நைட் தூக்கம் இல்லைன்னா they'll become more aggressive. I would say yes, it is there. அது ஒர்க்கில் போச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஒர்க் இல்லாமல் அவங்களுக்கு பர்சனலாக இருக்கிறப்ப தூக்கம் போச்சு அப்படின்னா they can't even stand with it. நான் தூங்கலை, நைட் ஃபுல்லாக தூங்கலை, நான் 2 மணி நேரம் தூங்கலை, 3 மணி நேரம் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது பொண்ணுக்கு என்னென்னா, நைட் ஃபுல்லாக தூங்கலை, நீங்கள் 2 மணி நேரம் தூங்க, அதுக்கு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், இது ஒர்க் மாதிரி. நீங்கள் இப்போ நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் யூ ஒர்க். நீங்கள் நைட் தூங்கலைன்றது உங்களுக்கு அது பெருசாக அஃபெக்ட் பண்ணல. அதே மாதிரி தான் போஸ்ட்மார்ட்டமில் ஒரு பொண்ணுக்கு, மதருக்கு நீங்கள் ஹெல்ப், உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறப்போ இட் இஸ் நார்மல். இந்த டைமில் நமக்கு நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் வராது, அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், இது வந்து உங்கள் சைடுன்னு நான் சொல்லேன். அது போல் வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். மெயினாக வந்து அது நடக்கவே நடக்காது, வீட்டில் இருக்கவங்க விடவே மாட்டாங்க. ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணியாச்சு, ஓகே, கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கவங்க பாருங்கள், நாங்கள் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரோம், இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரோம், அதே ஒரு பெரிய ரிலாக்ஸிங்காக இருக்கும். I've seen சும்மா ப்ரெக்னன்சி டைமில் வாக்கிங் போக சொல்லுவாங்க. வாக்கிங் போகும்போது நைட்டில் போகாதீங்க, ஏதோ பேய் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வியர்ட். ஆனால் do you think that with ஏன்னா நமக்கு என்ன தோணுதோ அப்போ தான் பண்ணோம். அந்த டைமில் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். திடீர்னு நைட்டு 12 மணிக்கு வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க, நடந்துட்டு வரலாமான்னு கேட்பாங்க. நடந்துட்டு வருவாங்க, வீட்டில் இருக்கவங்க பாரு நைட்டு வாக்கிங் போயிருக்காங்க, அந்த பேய் அடிச்சிடும், இந்த பேய் அடிச்சிடும், அது சுற்றிட்டு இருக்கும், அந்த ஆவி அடிக்கும், நிறைய அந்த மித்து அந்த மாதிரி இருக்குது. Do you think that is? அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இந்த அளவுக்கு என்ன சொல்ல, ரோட் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது, லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சொல்லிட்டு இருந்த மாதிரி இட்ஸ் a mythical world full of myth. சாப்பாடு அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே எல்லா அட்வைஸுமே இருக்கும். ஸோ லைக் ஐ செட் பிஃபோர், வெல் இன்ஃபார்ம்ட் அண்ட் வெல் விஷஸ். ஸோ கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கணும்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், யூ ஹவ் டேக்கன் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க. பட் வாட் வுட் யூ சஜஸ்ட்? அதாவது வுட் யூ ஹாவ் அ சர்டன் பேட்டர்ன், இந்த ஃபுட்டை எடுத்துக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சர்டன் பேட்டர்ன் இருக்கா? இல்லை லைக் வி டிஸ்கஸ் பிஃபோர், உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்சதை மட்டும் சாப்பிடுங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ஸ்மெல் வந்தாலே வாமிட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில், அந்த சினாரியோவில் கேட்குறேன், பிடிச்சதை சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு நிறைய விஷயம் கிரேவிங் இருக்கும் இல்லையா, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலே கிரேவிங் இருக்கும். வென் ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அப்படியே டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற டைமில் வந்து கிரேவிங்ஸ் இருக்கும். ஹவு டு வி, வாட் ஃபுட் ஷுட் வி டேக், எப்படி நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும்? ஸோ கிரேவிங்ஸ்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது சில மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் கிரேவிங்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்வீட்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து நான் 2 விதமாக பார்ப்பேன். ஒன்று வந்து இட் இஸ் இன் எமோஷ்னல் பார்ட். ஸோ எமோஷ்னல் பார்ட்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து ரொம்ப கோவமாக இருக்கும், மூட் அவுட்டாக இருக்கும்னா நம்ம கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, சாக்லேட் வாங்கி தருவாங்க, நம்ம மூட் செட்டில் ஆகிடும். ஸோ வி கெட் ட்ரெயின் டு தேட். நம்ம பிரெயினுக்கு எப்படி சொல்லி கொடுத்தோம்னா, ஸ்வீட் சாப்பிட்டா நீ வந்து ஹாப்பி மூடுக்கு வந்துடலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மூட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு. அண்ட் வி யூஸ் ஃபுட் அஸ் அ எமோஷ்னல் சேஞ்சரில் எமோஷனாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ சிலருக்கு வந்து என்னென்னா, தே ஹாவ் லோ எனர்ஜி, தே ஃபீல் லோ, ஸோ தே டென் டு ஈட் மோர் கார்ப்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ். ஓகேங்களா. இன்னொரு பார்ட்டில் வந்து நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா,
they tend to eat more sweets or more carbs because sometimes their protein would be deficient. So protein deficiency இருக்கிற mothers வந்து they tend to eat more carbs. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா when you eat more கார்போஹைட்ரேட்ஸ்னால் ரைஸு, வீட்டு, இது எல்லாமே இது வந்து சிம்பிள் கார்ப்ஸில் இருக்கும். ப்ரெட்டு, பிஸ்கட்டு, இதில் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்களோ இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ இது வந்து ஸ்வீட்ஸு இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்றப்போ என்ன ஆகுது, நம்ம வீட்டில் வந்து என்னென்னா 4 இட்லி இல்லை 5 இட்லி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா 2 இட்லி சாப்பிட்றதுல 4 இட்லி சாப்பிடணும். அதுதான் எல்லாம் டபுள் தி குவான்டிட்டி கண்டிப்பாக சாப்பிடணும். இல்லை 4 இட்லி சாப்பிடாம என்ன புள்ளத்தாச்சு பிள்ளை நீ, இது ரொம்ப காமனாக நம்ம குழந்தைக்கு சாப்பாடு போகணும். குழந்தைக்கும் சேர்த்து 2 இட்லி சாப்பிடு. சரி, இட்லியில் சத்து இல்லை. சரி, அதாவது கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற உளுந்த பருப்பு இதில் தான் வந்து கொஞ்சம் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் மோர் ஆஃப் சிம்பிள் கார்ப்ஸ் தான் இருக்குது. இந்த சிம்பிள் கார்ப்ஸ் உள்ளே போகிறப்ப என்ன ஆகும், இட் ஹேஸ் டு கெட் டைஜஸ்டட் பை நேச்சர். அதுக்கு வந்து பை நேச்சர் அப்படின்றப்போ இப்போ பட்டை தீட்டாத அரிசி இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி இருக்கப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ரைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கவரிங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது என்ன பண்ணும், உள்ளே போகிறப்ப இந்த ரைஸ் டைஜஸ்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்குறதுக்கும் இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்டர் கவரிங்கில் இருக்க சத்துக்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் அது டைஜஸ்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சத்தெல்லாம் பட்டை தீட்டி எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அ சிம்பிள் கார்ப். கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான், சுகர் மட்டும்தான் இருக்குது. இது உள்ளே போகிறப்ப என்ன ஆகுது, இட் ஹேஸ் டு கெட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சட்னிலையும் கொஞ்சம் சாம்பார்லேயும் கொஞ்சம் காய் எடுக்கிறதுலையும் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எடுத்து இட் கெட்ஸ் டைஜஸ்டட். அல்டிமேட்லி உங்களுக்கு என்ன சத்து கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சத்து இருக்கும், we will left malnourished. அது வெஜிடபிள் சேர்ந்து சாப்பிட்டாங்க. வெஜிடபிள் சேர்ந்து சாப்பிடலன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து தான் டைஜஸ்ட் ஆகும். That is why people are constantly telling don't take sugars, don't take simple carbs. இது ஏன் இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா இதுதான் ரீசன். யூ பிகம் மால்நரிஷ்னா நம்ம வந்து என்ன நினைக்கணும், சாப்பாடே இல்லாமல் அப்படியே சும்மா இருக்கிறவங்க தான் மால்நரிஷ், அதுதான் நமக்கு கண்ணில் வரும் இல்லையா. பட் ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து மால்நரிஷ்ட் ஆகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் நிறைய கார்ப்ஸ் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ இட்லி வந்து 4 சாப்பிட்டுட்டீங்க, அது கூட காய் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும், கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். கேட்டால் எனக்கு இதுவே ஃபுல்லாகிடுச்சு, நான் எப்படி இன்னும் காயும் சாப்பிட்றது, நான் இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கோங்க இல்லை பயிர் வச்சு சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் சாப்பிடுங்கன்னா அதெல்லாம் சாப்பிட எனக்கு வயிறில் இடமே இல்லை மேம் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க கேட்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ ஆஸ்க் த மதர்ஸ் டு ஸ்டார்ட் வித் வெஜ்ஜீஸ். நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ருங்க, அடுத்து ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, மீதம் இருக்க இடத்துக்கு கார்ப்ஸை போடுங்க. ஓகேவா, தட் இஸ் த ரைட் வே டு ஈட். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கார்போஹைட்ரேட் ஃபில் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் போடுறப்ப யூ வில் கெட் இனஃப் நியூட்ரியன்ஸ். அதுவுமே சிம்பிள் கார்ப்ஸாக இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தட் யூ வில் கெட் நியூட்ரியன்ஸ். What do you call காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னால் நம்ம மில்லட்ஸு, ரெட் ரைஸு, கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாமே தான் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். What does it do to your body? Complex carb, what is the difference? ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்லேயே வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னால் கார்போஹைட்ரேட்ஸோட அலாங் வித் தட் தெர் ஆர் அதர் நியூட்ரியன்ஸ் பேக்ட் வித் இன்சைட் இட். ஸோ யூ வில் ஆல்சோ கெட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் இட். சிம்பிள் கார்ப்ஸ் எடுக்கிறப்ப யூ டோன்ட் கெட் எனி நியூட்ரியன்ஸ். It also applies to the husbands. Yes, of course. To everyone, yeah, not only for pregnant women, it is common for everyone. ஸோ ஃபுட்டில் வந்து ஐ வாண்ட் டு கவர் another thing. ப்ளீஸ். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிப்பாங்க, சாப்பிட்ட உடனே காஃபி குடிப்பாங்க. ஸோ நம்ம as இண்டியன்ஸ் நம்ம வந்து we are வெஜிடேரியன்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சொன்னாலும் வந்து வாரத்தில் 7 நாளும் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் சாப்பிடுவோம். ஸோ அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் we are consuming vegetarian foods. ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அப்படின்னு வரப்போ அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டேட்ஸ், டேனின்ஸ் இது எல்லாமே வந்து அதில் இருக்க நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தடுக்கும்.
இப்போ நீங்கள் குடிக்கிற காஃபிலையோ நீங்கள் குடிக்கிற டீலையோ டானின்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும்? நீங்கள் எடுத்த ஃபுட்டில் இருந்து உங்களுக்கு என்ன சத்து கிடைக்கும்? ஓகே. ஹோட்டல் போனால் என்ன பண்ணுறோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் ஒரு காஃபியோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இல்லை ஒரு டீயோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட். தட் இஸ் அ வெரி ராங் காம்பினேஷன். How about eating out during pregnancy? ஸோ யூ ஹாவ் டு சூஸ் அ ரைட் பிளேஸ் டு ஈட். நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் யூ ஹாவ் டு சூஸ் அ ரைட் பிளேஸ். Do you think முடிஞ்ச there is a வரைக்கும் place like that? தேர் ஆர். Okay. So there are some small hotels, restaurants which are attached to a organic store. Okay. There are some restaurants who give good food. How do you find out that category of food? என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு தெரிஞ்சால் தானே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு சில ஹோட்டலுக்கு போய் எனக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஆயில் யூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே மேலே சார் ரெசிபியே மாறிடும். அப்படியே அவங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் குக் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர் எல்லாம் இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸை விட்டு மாறினா டேஸ்ட் மாறிடும், நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துருங்கிறது அவங்களோட கன்சர்ன். பட் நமக்கு நம்ம உயிர் மேலே பயம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கேட்கணும். ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் when you don't have an option to eat out, அதுதான் உன்னோட ஆப்ஷனே. ட்ராவலிங் இல்லைன்னா you didn't feel like cooking, பண்ணல, வீட்டில் எதுவும் பண்ணலன்னா வாட் இஸ் தட் தே ஹேவ் டு லுக் அப் டு? என்னப்பா எந்த மாதிரி ஹோட்டல் சூஸ் பண்ணணும் அவங்க? லைக் யூ செட் ஆர்கானிக் ஸ்டோர்னு சொன்னீங்க, இட்ஸ் நாட் மச் இன் தி சிட்டி. ஸோ ஈட் அவுட் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம்? கையில் ஏதாவது கேரி பண்ணலாமா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா, இஃப் யூ ஆர் யூஸ் டு ஈட் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்றப்ப ஃப்ரூட்ஸ் நீங்கள் கேரி பண்ணலாம். அண்ட் ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ். இப்போது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பொட்டுக்கடலை. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங் விச் யூ கெட் ஃப்ரம் யுவர் கிச்சன். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். அது கூட ஒரு அவல் ஆட் பண்ணி ரெட் அவல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டையும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பர்ன் கூட இருக்காது. Heart burn நல்லா செட்டில் ஆகும். your sugar get balanced and you'll also get some proteins and you'll also get some carbs from that. But coming to the point where fruits அதுலயும் sugar இருக்கு இல்லையா? sugar தான், but it has other nutrients with it. Okay. nutrients packed தான் வருது. Okay. இப்போ நீங்கள் வந்து ரைஸ் எடுத்தீங்கன்னா it is not nutrient packed. Okay. So that is the difference. Okay. ஸோ ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ இஃப் யூ கான் ஈட் அவுட் அப்படின்னா go with fruits. It gives you all the nutrients and go with some nuts. Okay. ஸோ இங்கே nuts அப்படின்னு வரப்போ again if it is a soaked nut then the absorption would be much better. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு குக்கிங் மெத்தட், எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம இப்போ அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம் வந்து ரைஸை வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? ஊற வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊற வைக்கிறோமா? இல்லை, டைம் இல்லை யாருக்குமே. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. அப்போ அரிசி பெருசு, ஊறுனாதான் சீக்கிரம் குக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவல் திங் என்னென்னா, நீங்கள் ஊற வைக்கிறப்ப அது அந்த ரைஸில் இருக்கக்கூடிய ஜெர்மினேஷன் ப்ராசஸை வந்து தூண்டி விட்றீங்க. தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை குக் பண்ணுறப்போ யூ வில் கெட் இனஃப் நியூட்ரியன்ஸ். அந்த ஃபைட்டைட் இதெல்லாமே ரிமூவ் ஆகிடும். அந்த ப்ராசஸில் அந்த ஃபைட்டைட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றது இட் கிவ்ஸ் யூ பெட்டர் அப்சார்ப்ஷன். சேம் திங் பேக். அதான் அரிசி சைஸ் சிறுசாயிருச்சு, இப்போ ஊற வச்சா ஓவர் குக் ஆயிடுறது. ஓவர் குக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு சத்து எப்படி கிடைக்கும்? இப்போ ஒயிட் ரைஸ் நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிட்டாலும் ஒன்று தான். இட் டசன்ட் கிவ் எனி நியூட்ரியன்ஸ். சம்திங் ஆர் தி அதர். அதாவது யூ ஹேவ் டு பி ரைட்லி எஜுகேட்டட், வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் கிட்ட கேட்டுட்டு யூ ஹேவ் டு டேக் டிசிஷன் ஆன் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்கன்னு. அகெயின் தாத்தா சொன்னது பாட்டி சொன்னது கேட்காம இருக்க வேண்டாம். கன்சல்ட் தட் வித் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் இட் டவுன் இன் அ பேப்பர் and come and consult to a doctor. If the doctor says yes, that is true, அது ஒர்க்கிங் அப்படின்னா எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் இஃப் அட் ஆல் இட் didn't ஒர்க், அடுத்த செக்கப்லேயே அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? ஃபார் சம் பீப்புள் இட் வில் ஒர்க்ஸ், ஃபார் சம் பீப்புள் இட் வில். ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் என்னென்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு
நல்ல விஷயங்களாகவும் இருக்குது. இப்போ நம்ம மித்ஸ்ன்னு தள்ளி போடுறது நல்ல விஷயங்களாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெக்னென்சி லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து சுடு தண்ணியில் பட்டர் போடுறதோ இல்லைன்னா ஜீரக தண்ணியில் பட்டர் போட்டு குடி, குழந்தை நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் என்ன அது அப்படியே பட்டராக குழந்தை மேலே ஃபுல்லாக பட்டர் போய் படிஞ்சு குழந்தை வந்து வழுக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மெயின் திங் என்ன அப்படின்னா, இது எல்லாம் சொல்லி இப்படியாவது அவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படின்றதுல சொல்கிறது தான். ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பட்டர் எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் வந்துட்டு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வீக்கர் ஆகும், ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த பட்டர் எடுக்கிறப்ப இட் கிவ்ஸ் யூ, இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம், இட் கிவ்ஸ் அ வைரஸ் கிட்ட இருந்து உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வேலைகள் எல்லாம் அந்த பட்டர் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னால் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? குழந்தை வலிக்கிட்டு பிறக்குன்னு சொன்னால் தானே சாப்பிடுவாங்க. ஸோ the pain இருக்காதுன்னு சொன்னால் உடனே சாப்பிட்ருவாங்க. அந்த பெயின் இருக்காதுன்னு உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ some myths are not always bad இல்லையா? Some myths are good. Some myths are good. Some myths are good. ஸோ பட் அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது அகெயின் note it down, come and ask to the right person to know about it. And coming to the point, body during pregnancy, body will undergo lots of changes. I've seen men transforming drastically during pregnancy டைமில். ஏன்னா அது வித்தியாசமாக இருக்குது, உள்ளே தானே இருந்தேன் டப்புன்னு சப்பி ஆகிட்டேன், இல்லை சப்பியாக இருந்தேன் டப்புன்னு உள்ளே ஆகிட்டேன். மேபி some people they'll take it easy, they'll have fun with their wife, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, they'll also be nourished and everything. Some people take that stress inside and they'll come down. That's a case of a men. That is how I have understood, correct me if I'm wrong. இதில் வந்து but women undergo so many stress, stretch and other what do you say about it? ஸோ விமனோட பாடி வந்து ப்ரெக்னென்சியில் நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நிறைய அனிமேஷன் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பேபி வளர ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கம்ப்ரெஸ் ஆகி ஒன்று கத்திட்டு இருக்கிற மாதிரிலாம் அனிமேஷன் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாமே ஆக்சுவலி ஃபேக்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுற டைமில் they tend to pee a lot. நிறைய யூரினேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். பிகாஸ் யூட்ரஸ் வந்து பெருசாகிறப்போ பிளாடரை கம்ப்ரெஸ் பண்ணுது, பிளாடரால் நிறைய யூரின் ஹோல்ட் பண்ண முடியாது, யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஓகே. அதே மாதிரி தான் யூட்ரஸ் வந்து க்ரோஸ் 100 times ஆஃப் இட் சைஸ். நார்மலாக இருக்கிறதோட 100 times க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது அப்படி க்ரோ ஆகுறப்ப எல்லா ஆர்கன்ஸும் தள்ளி இடம் கொடுக்கணும். இதுக்கு எல்லாமே நிறைய ஹார்மோன்ஸும் அதில் நிறைய ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. இது என்ன பண்ணுது, எல்லா லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் பண்ணுது. ஒவ்வொரு ப்ரெக்னென்சியில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் ஏற்ற மாதிரி அந்த ஹார்மோனோட அளவுகள் வந்து மாறிட்டு வருது. ஸோ அப்போ அது வந்து தள்ளி கொடுக்குறப்போ ஈஸியாக அந்த யூட்ரஸால் வந்து க்ரோ ஆகிட்டு வர முடியுது. நமக்கும் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்கிறது இல்லை, பிகாஸ் த பாடி கெட்ஸ் அடாப்டட் டு திஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் இட் ரிலாக்ஸஸ் யுவர் பெல்விஸ். அந்த இடுப்பெலும்புகளை வந்து லூசன் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி கொஞ்சம் வைடன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. அதே ரிலாக்ஸின் ஹார்மோன் தான் சில விஷயங்கள் நமக்கு வேண்டான்னு நினைக்கிற விஷயங்களும் இப்போ நடக்கும். ஏன்னா இது வந்து காமன் பாடியில் காமனாக செக்ரேட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது, இந்த வால்ஸையும் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுட் பைப்பில் இருக்கக்கூடிய ஸ்பிங்க்டர் சொல்லும். ஸோ இந்த ஸ்பிங்க்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அ சிஸ்டம். நம்ம ஃபுட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஸ்பிங்க்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி. ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து அந்த ஸ்பிங்க்டர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. சம்டைம்ஸ் அதுவும் அந்த 3rd trimester வரப்போ அது கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளே போகக்கூடிய ஃபுட்டு வந்து அங்கேயே தான் இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டு வித்தின் an hour இல்லை வித்தின் 1.5 hours படுக்கிறாங்கன்னா அந்த ஃபுட் கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வரும். வரப்போ நாங்கள் உள்ளே இருக்க ஆசிடோடு சேர்ந்து இதுவும் மேலே வரப்போ என்னாகும், ஹார்ட் பர்ன். என்னால் படுக்கவே முடியல, படுத்தாலே ஹார்ட் பர்ன் ஆகுது, நைட்டெல்லாம் என்னால் தூங்கவே முடியல. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒன்று நீங்கள் ஆல்கலைன் ஃபுட்டாக எடுக்கணும்,
உள்ளே போய் அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும். வர ஃபுட்டை தவிர்க்க முடியாது, இதை ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எலிவேட்டட் பொசிஷனில் வச்சு படுக்கணும். அது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குமானா இருக்காது. சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஒன்லி நான் சொல்கிற 2 வே தான் நான் யூஸ்வலாக சொன்னேன். ஒன்று வந்து நீங்கள் ஆல்கலைன் ஃபுட் எடுங்க. ரெண்டாவது வந்து ஏர்லி டின்னரை ஏர்லியராக முடிச்சுட்டு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி அட்லீஸ்ட் இன்டெஸ்டைன்ஸ் போகிற ஃபுட், அதாவது ஸ்டொமக்கில் இருந்து அந்த கண்டென்ட்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்குமா வெயிட் பண்ணிவிட்டு படுங்க. ஓகே. ஸோ இட் won't disturb you. It applies to everyone இல்லையா? Everyone. பட் இந்த டைமில் ஹார்ட் பர்ன் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஹார்ட் பர்ன் இருக்கும், which irritates them a lot. ஸோ இது வந்து மற்றபடி இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன், பட் எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னென்சி இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சஃபர் வித் ஹார்ட் பர்ன் அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏர்லி டின்னர் அண்ட் ஆல்கலைன் ஃபுட். From all this conversation that we have, எனக்கு என்ன புரியுதுன்னா, pregnancy is a lesson that you learn with your body. This is how you have to live. Yes. Normally this is how you have to live, but then pregnancy forces you into it, and it connects. When if he also follows the same, he also becomes healthy. Yes. Even though he doesn't have the privilege of being pregnant, he also will get adapted to it. You'll become even more healthy after pregnancy, so you don't have to worry about becoming in odd shapes after pregnancy or before pregnancy or during pregnancy. And also you'll become a good model for your kids. Okay. நீங்கள் ஹெல்தி ஃபுட்ஸ் எடுக்கிறப்ப உங்கள் கிட்ஸ் உங்களை பார்க்குறப்போ they'll also eat healthy. Okay. அண்ட் நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் 8 years எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸில் நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அட்லீஸ்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 14 years வரைக்கும் அது உங்கள் கிட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்கள் பழக்கி விட்றீங்களோ தே கான்ட் சேஞ்ச் ஆஃப்டர் தட். அவங்களால ஈஸியாக இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து ஹி இஸ் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஓகேங்களா, எனக்கு ப்ரெட்டு பன்னெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. இப்போ வந்து என்கிட்ட ப்ரெட்டு பன்னு நீங்கள் குமிச்சு வச்சுருந்தா கூட ஐ வில் நெவர் டச் இட். எனக்கு அது நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாண்ட்விட்சு பர்கர் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இட் இஸ் நாட் மை ஃபேவரட் ஃபுட். இது சாப்பிடாதன்னா ஹாப்பியாக விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இப்போ என் கையில் பீஸா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஐ கான்ட் ஈட் இட். பிகாஸ் எனக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ தேட் இஸ் ஹவ் ஐ க்ரோ. நான் வந்து அப்படி தான் வளர்ந்தேன், அதனால எனக்கு வந்து இது ஈஸியராக இருக்குது. சாக்லேட்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், பட் இஃப் யூ ஆஸ்க் மீ டு லீவ் இட் ஐ லீவ் இட். பிகாஸ் நான் 10th படிக்கிற வரைக்கும் எனக்கு எங்கள் அப்பா வந்து சாக்லேட்ஸ் கொடுத்தது கிடையாது. நான் சாப்பிட்டதெல்லாம் கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இலந்த வடை, இதுதான் நான் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அதை தான் தூக்குவேன். I too really miss that golden days. It is very good. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 14 yearsல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள விட்டுலாம், நீங்கள் நம்பி அவங்கள விட்டுலாம். How do you think it is possible? Because அழுதாலே மொபைலை கொடுத்துட்டு இதை பார்த்துட்டு உட்காந்துட்டு நான் வந்துடுறேன்ட்டு போயிடுறாங்க. அப்போது வந்து மொபைல் இல்லாத சுச்சுவேஷனில் சாக்லேட் கொடுத்துருவாங்க. நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். இப்போ மொபைல் வந்து எங்கள் வீட்டில் அதுவும் கோவிட் டைமில் என்னோடய கிட்ஸ் 2 பேரும் டாட்லர்ஸ். கோவிட் டைமில் அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. வி யூஸ் டு கிவ் தம் மொபைல்ஸ். அதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணோம். நிறைய டாண்ட்ரம்ஸ் த்ரூ பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொம்மை கொடுத்தோன்னா ஒரு 2 minutes, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அடுத்து எதுவுமே இல்லைன்னா எனக்கு ஃபோன் கொடு, இதுதான் இருந்தது. பட் வென் வி செட் ஸ்ட்ரிக்ட்லி நோ டு மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ், இப்போ வரைக்கும் 0 ஸ்க்ரீன் டைம் வீட்டில். இப்போ நாங்கள் வந்து இதை 8-9 months நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது டாண்ட்ரம்ஸோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், தே ப்ளே வித் ஈச் அதர் அண்ட் தே டென் டு. அதுக்கு முன்னாடி வந்து என் பையன் வந்து யாராவது வீட்டுக்கு வந்தாங்கனாலும் அவங்க யார் வராங்கன்னு கூட முகத்தை பார்க்க மாட்டான். இப்போ வந்து யாராவது வரமாட்டாங்களான்னு இருக்காங்க, வந்தால் போதும் தே சோஷியலைஸ். எல்லாத்தையும் போய் பேசுகிறாங்க அவங்களே. இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா ரோட்டில் போகிறப்ப கூட யாராவது சின்ன பசங்கன்னா ஹாய் அண்ணா அப்படின்வான். ஸோ இது வந்து முன்னாடி மொபைல் பார்த்தப்ப இல்லை. தட்ஸ் a valid point. ஏன்னா இப்போ நம்ம யார்ட்டையாவது போயிட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணால் இப்படியெல்லாம் ஆகும்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் when you say the effect of it, அது பண்ணாமல் இருக்கிறதோட எஃபெக்ட் என்னென்ன when you say that'll make them understand.
ஓகே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போய் யாரும் அட்வைஸ் பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இட் இஸ் நாட் அன் அட்வைஸ், இட் இஸ் அ வேல்யூ தட் யூ கிரியேட்டட் ஃபார் யுவர் கிட்ஸ். ஸோ கேன் யூ ஷெட் மோர் லைட்ஸ் ஆன் தேட்? இதில் வந்து இது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி when the child is even in the womb of the mother, they use lots of phones, நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய ஃபோன்லேயே இது. ஸோ how does that affect a child? So anyhow it is a radiation. Yeah. Frequency levels இந்த ஃபோனில் கம்மி, அந்த ஃபோனில் கம்மி, என்ன சொன்னாலும் it is still a radiation. It is going to affect them. ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக்காக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, கப்புள்ஸ் கிட்ட பெட்டுக்கு போகிறப்ப பெட்ரூமில் ஃபோன் வைக்காதீங்க. உங்கள் ஃபோனை வந்து ஹாலில் வச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் ட்ரை டு ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். புக்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, இல்லை வெளியில் போங்க, இல்லை ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். டூ சம்திங், பட் டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஸ்க்ரீன்ஸே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி, ஐ கான்ட் சே தட். அட்லீஸ்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டிங்களா, ப்ளூ லைட்ஸ் இருக்க எல்லா விஷயத்தையும் ஆஃப் பண்ணுங்கள். ஈவன் வித் எல்இடி லைட்ஸ் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, டிம் லைட்ஸ், எல்லோ லைட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ எல்லோ லைட்ஸ் போட்டு யுவர் பிரெயின் வில் கெட் யூஸ்ட். எல்லோ லைட்ஸ் போட்டால் என்ன ஆகிடும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வி ஃபீல் தட் இது ஈவினிங் டைம் போல். நான் கொஞ்சமாக அது ரெஸ்டிங் மோடுக்கு போக ஆரம்பிக்கும். போக ஆரம்பிச்சுட்டு தென் வென் யூ கோ டு ஸ்லீப் இட் கெட்ஸ் அடாப்டட் டு இட். எல்லோரும் ஐடியில் இருக்கிறவங்க மெயினாக என்னென்னா, காலையிலேருந்து சாயந்தரம் இல்லை நைட்டு வரைக்கும் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு திருப்பி வந்துட்டு ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. கேட்டால் இதுதான் எனக்கு வந்து இதுதான் என்னோட மீ டைம் அப்படின்னா. சி, மீ டைம் இஸ் நாட் வித் யுவர் ஃபோன், இட் இஸ் வித் யூ. இட் இஸ் நாட் someone who is in this universe. இவங்க கூட இங்கே தான் எப்படின்றது கிடையாது. இட் இஸ் வித் யூ, வித் யோர் செல்ஃப். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி அதை கரெக்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க, in the form of exercise or in the form of food, in the form of emotions. இதுக்கு நீங்கள் எப்படி தீனி போட்டு அதை செட்டில் பண்ணுறீங்க. That is much needed. That is me time. It was an amazing conversation. And to have more clarity, tell me something about you, your history, what your education background is. நீங்கள் யார்? Why you are doing this? Okay, I'm a naturopathy doctor. ஸோ நான் பிஎன்வைஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கேன், விச் இஸ் அ 5.5 years கோர்ஸ். ஸோ எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரோபதி அண்ட் யோகா, இதுதான் பேசிக். ஸோ எனக்கு ப்ரெக்னென்சியில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஐ ஃபீல் திஸ் இஸ் சம்திங் விச் வி ஹாவ் டு ஒர்க் ஆன் ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ். நம்ம ஜென்ரலாக அவங்க கூட லைஃப் லாங் எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ as a naturopath we can go and help them. But still I feel pregnancy is more important to nourish and nurture. So அதனால I choose pregnancy. I support mothers with the right diet, with right lifestyle, and also I support them through their birthing process. Birthing processலன்னா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவேன், emotional supports, கையை பிடிச்சிக்கிறது, பி வித் தம், பி ஃபார் தம். அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஸ்மூதராக போகிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இஃப் ஷீ இஸ் இன் பெயின் வி கிவ் மசாஜ். இஃப் சம்திங் இட் இஸ் நாட் ஹேப்பனிங், சில நேரங்களில் வந்து அக்யூபங்க்சர் கொடுப்போம், சில நேரங்களில் அரோமா தெரப்பி கொடுப்போம், சில நேரங்களில் யோகா யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இப்போ பேபி கரெக்டான பொசிஷன்லன்னா பேபியை பொசிஷன் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பர்த்திங் டைமில் என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அந்த ஜேர்னியை வந்து ஸ்மூத்தராக கொண்டு போகிறதுக்கு, ஸ்மூதர் அண்ட் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். How do you differentiate yourself from allopathy and naturopathy? It is different system. We go with drugless system. So இது வந்து இது தனித்தனியாக பார்க்கல. when we work together, so obstetricians இருக்காங்க, pediatricians இருக்காங்க, anesthetists இருக்காங்க, team of doctors இருக்காங்க, நாங்கள் naturopaths உள்ள போகிறோம். so we work together. so அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப it becomes a win-win situation. You say medicine is not the only way. அப்படி இல்லை, மெடிசன் கூட when go along with the lifestyle, that becomes a magic. Yeah, because that needs to be clarified. And a naturopathy na, first of all, trust is less.
நிறையா மித்ஸ் இருக்குது அதை சுற்றி. அகெயின் அதுவும் மித்ஸ் இருக்குது. தட் ஷுட் பி ப்ரோக்கன். அண்ட் எந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வரணும், இல்லை உங்ககிட்ட வந்தால் டு யூ கவர் அப் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இங்கே ப்ரெக்னென்சி அப்படின்னு நான் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னா, இப்போ எங்ககிட்ட வரப்போ தே கன்சல்ட் தி ஆப்ஸ்டிஷியன் ஆல்சோ. யூ ஹேவ் தம் இன் ஹவுஸ்? இன் ஹவுஸ்னா வி ஹேவ் த சப்போர்ட்டிங் ஆப்ஸ்டிஷியன். ஓகே, கூல். ஓகேங்களா. ஸோ ஹூ சப்போர்ட் அஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ தே டேக் கேர் ஆஃப் தேர் மெடிக்கல் பார்ட்ஸ். சரிங்களா. இப்போது சம்டைம்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மதர் வந்து அனிமிக்காக இருக்காங்க, ஹெச்பி இஸ் வெரி லோ. ஸோ அவங்களோட ஹெச்பி எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த லெவலுக்கு என்ன மாதிரி டயட் கொடுக்கணும், ஸோ ஹெச்பி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன டயட்ஸ் கொடுக்கலாம், அதை வந்து நாங்கள் பண்ணுறோம். சம்டைம்ஸ் இட் நீட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அயன் சப்ளிமெண்ட் டாக்டர் சைட்லேருந்து கொடுப்பாங்க. நாங்கள் இந்த சைட்லேருந்து ஃபுட்டில் சப்ளிமெண்ட் இஸ் அ சப்ளிமெண்ட், இட் இஸ் நாட் அ மெயின் கோர்ஸ். ஸோ மெயின் கோர்ஸ் வந்து வி ஆர் சப்போர்ட்டிங் தம். ஸோ இந்த ஃபுட் இப்படிலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மத்தியானம் நல்ல கீரை சாப்பிட்ருப்பாங்க, ஓகேங்களா. கீரையிலேருந்து அவங்களுக்கு அயன் எல்லா சத்தும் கிடச்சிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. என்ன அப்சார்ப்ஷன் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. மீன்ஸ் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வி கரெக்ட் தட் ஃபுட் திங்ஸ். இந்த இது ராங் காம்பினேஷன், இது இப்படி சாப்பிடாதீங்க. அவங்க ஃபுல் டயட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறப்போ தே கரெக்ட் இட். ஸோ டுகெதர் வென் வி கோ தென் த மதர் வில் கெட் பெனிஃபிட்டட். ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் ஆன் அ லைட்டர் நோட், வாட் இஸ் யுவர் final or rather say not final, what is your best advice to the couples during the journey of pregnancy, like before, during and after? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பார்ட்னரை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போங்க. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தம், ஓகேங்களா. அண்ட் டு கிவ் தம், இது வந்து அவங்களுக்கு நல்லது, ஒரு ஹெல்தி ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கிவ் டு ஹர். இது ட்ரை பண்ணி பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய சன் வந்து ஹி வில் நெவர் ஈட் கலர்ஃபுல் ஃபுட். ஸோ அவனுக்கு வந்து இப்போ அவங்க ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு 1 ரைஸ் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து இப்போ ஒரு குட்டி மவுண்டெயின் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிரியாணினா ஒரு குட்டி மவுண்டெயின் சாப்பிட்டான் அந்த மாதிரி. ஸோ தேட் இஸ் ஹவு தே இன்ட்ரடியூஸ் ஃபுட் டு கிட்ஸ். ஸோ அதே மாதிரி தான், ஓகே இது ஒரு பீஸ் மட்டும், இந்த சின்ன பீஸ், அதாவது ஃபுல் குவான்டிட்டி கொடுக்காம ஒரு சின்ன பீஸ், இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பாரு, தென் வில் கோ வித் இட். ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது லிவர்லாம் பிடிக்காது. இப்போது எல்லாருமே மீட் தான் சாப்பிட்ருப்பாங்க, லிவர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன பீஸ் கொடுத்து பாருங்கள், சாப்பிடட்டும். இது மட்டும் அப்படின்னா சின்னதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது, எப்படியா சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு இன்னொரு சின்ன பீஸ், 2 hours கழிச்சு இன்னொரு சின்ன பீஸ், அப்படியே ஒரு லிவரை வந்து குட்டி குட்டி பீசஸாக வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம் வேஸ் ஹவு டு மேக் ஹர் கம்ஃபர்டபுள் வித் ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ அதில் வந்து ஹஸ்பண்ட்ஸும் சரி, அம்மாவோ இல்லை மாமியாரோ வந்து இதை வந்து இதுதான் நீ சாப்பிடணும், இதுதான் நல்லது அப்படின்னு கொடுக்கறத விட அவங்களோட ஃப்ளோவில் குட்டி குட்டியாக எப்படி கொண்டு போகலாம், என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் டோன்ட் ஃபோர்ஸர் இன் எனி வேஸ். இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷீல் கெட் அவர்டட். இது இல்லை நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போவாங்க, ஒரு டிஃபென்சிவ் மோடில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் along with how to travel along with her. அதே மாதிரி வைஃப்ஸ்க்குமே என்னென்னா, இப்போ எல்லாருமே என்னென்னா, ஏன் இன்ஸ்டாகிராமில் வர கப்புள்ஸ் மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. அவங்களாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் இப்படி சப்போர்ட் பண்ண. அக்செப்ட் தி ஃபேக்ட். உங்கள் ஹஸ்பண்டோட நேச்சர் என்ன, அக்செப்ட் இட், அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் and respect him. I would say நடிக்கிறாங்க மாதிரி, ரீல்ஸுக்காக நடிக்கிறாங்கம்மா, நீங்கள் அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறது. சில நேரங்களில் அது நடிப்பு, சில நேரங்களில் உண்மைகளும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இட் won't apply for everyone. ஓகேங்களா. ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் டிஃப்ரெண்ட் நேச்சர். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டு அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே தான், ஹஸ்பண்ட் வந்து இப்படி தானா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவரோட நேச்சரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் கோ வித் இட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். அண்ட் லேபர் டெலிவரி அப்படின்னு வரப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சரண்டரிங் ரொம்ப முக்கியம். சரண்டரிங் கம்ப்ளீட்லி யோர் செல்ஃப் டு த ப்ராசஸ்.
இஸ் மச் நீடட். எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு இது எல்லாம் என்னால் தான் நடக்குது அப்படின்ற தாட் ப்ராசஸ்லேயே போகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை பாடி ப்ராசஸ் இட். லெட் இட் கோ. எல்லாத்தையும் ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் டிஸ்டர்ப் யுவர் லேபர். இது எனக்கு பிடிக்கல, இது அப்படி பண்ணல, இது இப்படி தான் ஆச்சு, அதெல்லாம் இல்லை. சி, என்னை பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் அன் அப்டாமினல் பர்த், அதாவது சிசேரியன், ஆர் இட் இஸ் அ நார்மல் பர்த், எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக யூ ஆர் ட்ராமா ஃப்ரீ. அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூ கேரி த ட்ராமா லைஃப் லாங் அண்ட் யூ வில் கேரி த ட்ராமா டு யுவர் கிட்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் ஜென்ரேஷனல். டோன்ட் டூ தட். என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் டியூரிங் லேபர். அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து யூ ஹாவ் டு சப்போர்ட் தி மதர் ஜஸ்ட் லைக் யூ சப்போர்ட் யுவர் பேபி. இந்த பேபிக்கு வந்து எதுவுமே தெரியாது, பேபிக்கு வந்து நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த நியூ மாமுக்கும் எதுவுமே தெரியாது. அண்ட் ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம் திங்ஸ். ஷீ ஹாவ் வெரி பேட் மெமரி. முன்னாடி நல்ல எல்லாமே மெமரி பவர் ஹையாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அந்தளவுக்கு மெமரி பவர் இருந்திருக்காது. ஷீ டென்ஸ் டு ஃபர்கெட். எங்கே வச்சோம், என்ன ஏது, அதெல்லாம் நீங்கள் குத்தி காமிக்கணும்னு தேவையே இல்லை, சுட்டி காமிக்கணும்னு தேவையில்லை. ஓகே, அக்செப்ட் ஹர். இந்த ஸ்டேஜில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, லெட் மீ சப்போர்ட் ஹர். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வென் யூ கோ ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்னு வரப்போ தென் இத்தனை சேஞ்சஸ் பண்ணப்போ 100% it will turn as a magic. This is a magic potion. So how would you describe in one word this journey? Adadu oru if not in a word, how would you describe this journey? This is the most precious part in your life. Once or twice தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க, ஆர் த்ரைஸ், எத்தனை டைம்னாலும் இட் இஸ் த ப்ரெஷியஸ் ஜேர்னி. ஸோ இந்த ப்ரெஷியஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ பத்திரமா வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு டைமண்ட் ப்ரெஷியஸ்னால் அந்த டைமண்டை கட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து தானே செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி இட் இஸ் மோர் ப்ரெஷியஸ். ஸோ இதை வந்து எவ்வளோ அழகாக நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக எவ்வளோ கவனமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Like we had a very deep conversation, we had a fun conversation, we had very insightful conversation. Like you said, at the end of the day it's a magic. The journey is a magic and the process should be enjoyed. And friends, we have with us Dr. Harini Mariyappan, who is a pregnancy lifestyle coach, we can call her. Yeah. So she's here to share with us few insights and few fun facts, and to break some myths that we have, and to say that some myth is not just a myth, it is supposed to be true to the fact. And this podcast is going to be a mix of fun and information together. Let's join Dr. Harini Mariyappan in this podcast.